திருச்சிற்றம்பலம். வணக்கம் ரமேஷ் திருச்சிற்றம்பலம். ஐயா. சிவசிவா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உங்க அன்புல நல்லா இருக்கேன். இறை அருள் தான், இறை அன்புதான். அன்பே 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 சிவம் தானே. ஆமா, அதேதான் அதேதான். இது நல்ல நம்ம அது ரொம்ப நல்ல. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? வழக்கம் போல் இருக்கு. சரி, 15ஆம் தேதி உங்க நிகழ்ச்சி, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, நல்லது. கொஞ்சம் கூட்டத்தை ஆன்மீக விருப்பம் உள்ளவர்களை வர சொல்லிருங்க. நிறைய எனக்கு இந்த வாட்ஸ்அப்ல நிறைய தொடர்புகள் வச்சிருக்கேன். சரி. என்னுடைய முத்திரைன்னு ஒரு இதழ் உங்களுக்கு வருதா? இணைய இதழ். முத்திரை வர்ற மாதிரி தெரியலையே. அது பிடிஎஃப் மாதிரி ஒரு ஃபைல் வரும். அது அச்சடிக்கிற இதழ் இல்ல. ஓஹோ. இணையத்திலே நான் கம்ப்யூட்டர்லயே தயார் பண்ணி கம்ப்யூட்டர்லயே எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறேன். நான் உங்களை உறுப்பினரா சேர்த்திருக்கேன். உங்களை முத்திரை வாசகத்துல. அப்படியா? முத்திரைன்னு வரும் பிடிஎஃப் ஃபைலு. ஒரு 3 மாத இடைவெளியில கொண்டு வரேன். அது 50 பக்கங்கள் தான். 50 பக்கங்கள். நம்ம ஒரு எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்களோ ஒரு 100 பேருக்கு அனுப்பி பத்திரிகையை அனுப்பிட வேண்டியதானே? ஐயா, அதான் இப்ப என்ன பிரச்சனைனா, அச்சடிச்சா அது செலவுகள் ஏகப்பட்ட. இப்ப பேப்பர் விலையெல்லாம் கூடி போச்சு. அது யாரும் வாங்க மாட்டாங்க. நான் பணம் போட்டேன்னா என் பணம் அப்படியே முடங்கிரும். அதுல உங்க பணம் போட வேண்டாம். உறுப்பினர் கட்டணா வாங்கிருங்க. யாரு ஐயா? நீங்க வேற உலக நடைமுறையே சொல்லாம எந்த உலகத்துல இருக்கு? யாரும் பத்திரிக்கை நயா பைசா செலவு இல்லாம எல்லாரும் இலவசமா கொடுத்தா கூட அந்த மாதிரி இருக்கு. அந்த மனப்பான்மை இருக்கிற வரையும் தமிழை வளர்க்க முடியாது. இதுதான் நடைமுறை. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் 18 புத்தகங்கள் இதுவரை வெளியிட்டு இருக்கேன். நாங்க 40 ஆண்டு முன்னால மன்றம் தொடங்கின போது 6 மாதம் நாங்கள் இதழ் வெளியிட்டோம். சரி. அதுக்கு 6 ரூபா தான் வாங்கினோம். மாதம் 6 ரூபா. சரி. வருஷத்துக்கு 6 ரூபா. சரி. 6 இதழுக்கு மேல நடத்துறதுக்கு அதை எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஆமா. நான் ப்ரூஃப் பார்த்து கொடுத்துருவேன். அதை அச்சிடுறவன் தாமதமா. இப்ப முத்து மாதிரி அவன் அன்னைக்கு முத்து இல்ல இருந்தான்னா அவன் விட மாட்டான். அன்னைக்கு வேற ஒருத்தன் இருந்தான். அவன் ஒரு சோம்பேறி. சரி. அவன் சரியா செய்யல. அதனால 6 மாத இதோட நின்று போச்சு. அதுதான் நிறைய இதழ்கள் ரொம்ப ஆர்வமா தொடக்குவாங்க. தொடங்கின பிறகு என்னங்கன்னா ஓடும். அதுக்கப்புறம் அந்த உறுப்பினர் சந்தா தர மாட்டாங்க. இப்ப சாலியர் மலர்னு எங்க நண்பர் ஒருத்தர் வெளியிடுறாரு மாத இதழ். கோதையூர் மணியன்னு ஜோசியரு. தெரியுமேமா, கோதையூர் மணியன் தான் அந்த இது நடத்திக்கிட்டு இருக்காரு. அதான் அந்த இலக்கிய மன்றம். இதுல என்ன வேடிக்கைன்னா, அவர் புஸ்தகம் வெளியிடுறாரே தவிர மாத இதழ் அது அவங்க சமூகத்துக்கு மட்டும்தான், நெசவாளர் சமூகத்துக்கு மட்டும் அது போகுது. சரி சரி. இந்த சந்தா வாங்குறதுக்குள்ள அவர் படுற பாடு அவரே நொந்து போயிடுறாரு பாவம். நீங்க அங்க மட்டும் இல்லையா, நாடார்கள் ஒற்றுமையா இருக்காங்கல்ல. ஆமா. அவங்க மகம கொடுக்குறாங்கல்ல. ஆமா. அதுலயும் பல பேர் கொடுக்கறது இல்லைங்கிற செய்தி நான் கேட்டு வச்சிருக்கேன். உண்மைதான். யாரும் கொடுக்கறது இல்ல. இவங்க ஒரு நாள் குறிச்சு 5 பேர் வீட்டுக்கு போவாங்க. அதுலயும் ஒரு சிலர் கொடுப்பாங்க, மத்தவங்க கொடுக்காமலே விட்டுருவாங்க. இவ்வளவு எதுக்கு சேகலா மன்றத்துக்கு உறுப்பினர் அத தொகை தராம பேர் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் இருக்கா. நான் பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேர் தேடி கொடுத்துருவாங்க. சரி. ஒரு சிலருக்கு பணம் செலவழிக்க மனசு வரல. ஆனா வீண் செலவு நிறைய ஆகுத பார்த்தேன். வீண் செலவு வர்றதுக்கு காரணம் எப்படியாவது ஒரு வகையில எல்லாருக்கும் உதவணும். ஆண்டு சந்தா எவ்வளவு? எப்போ இந்த சேக்கலார் மன்றத்துக்கு ஒரு ஆண்டு சந்தா எவ்வளவு? 40 ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு மலிவுன்னு பாத்துக்கோங்க. சரி சரி. ஆண்டு சந்தாவே 6 ரூபா தான். இன்னும் அதே தானா? இப்ப இந்த உறுப்பினருக்கு உறுப்பினர் கிட்ட 100 ரூபா 200 ரூபா இப்ப சீருடை யாருக்கும் கொடுக்கறது இல்ல. சரி. நன்கொடை 100 ரூபா 300 ரூபா வாங்குறாங்க. அவ்வளவுதான். அது நான் 1900 பழைய ரெஜிஸ்டர் ஏதாவது வச்சிருக்கீங்களா? பழைய ரெஜிஸ்டர். செண்பகம் ஐயா இருந்தார் இல்லையா பொறுப்புல, ஞாபகம் இருக்கா? ஆமா. 88 ஞாபகம் இருக்காவா? நான் எனக்கு இல்ல இது உருவாக்குனதே எப்படி தெரியுமா? புதுப்பட்டியில ஒரு பட்டிமன்றம். சரி. இரவுல எல்லாரும் போயிருக்கோம். முடிச்சிட்டு வந்து படுத்திருக்கோம். நான் சொன்னேன்,
பாரதம், ராமாயணம் இத வச்சுதான் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்முடைய அருளாளர்கள் எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. நம்ம சேக்கிழார் மன்றம்னு ஒண்ணு வைக்கணும்னு அவருக்கு ஆர்வம் கிடையல இல்ல. அப்புறம் அவரை வற்புறுத்தி, ஏன்னா கொஞ்சம் பெரிய மனுஷன், நம்ம பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே கிடக்க வேண்டியிருக்கு, வெளியே பேர் வாங்கக்கூடாது, அப்படி ஒரு நிலை இருந்தது. அதனால அவரை வற்புறுத்திட்டு ஒரு அமைப்பு கூட்டம் போட்டோம். இந்த மாதிரி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, 16 பேர் வந்தாங்க. அதுல ஒரு ஆளு என்னைய தலைவராக சொன்னாலும் நான் மாட்டேன், அவங்கள பெரிய ஆள வைங்கப்பா அப்படின்னு வச்சோம். நிறுவனர் அமைப்பு நம்ம தான். அவர்களுடைய வேலைப்பாடை விட நான் நிறைய செயலரா இல்லையா, 40 ஆண்டுகளாக இன்றும் உடைத்துக் கொண்டிருக்கிறேன். பாருங்க நடந்தது. அது அவரு 88ல நான் உங்க இதுக்கு அமைப்புக்கு ராஜபாளையம் நிகழ்ச்சிக்கு வந்தேன், அங்க செட்டியார் மண்டபத்துல. சரி. அப்ப அவர் ஐயா என்னை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வச்சாரு. அதே ஸ்பாட்ல அதே இடத்துல 100 ரூபா அந்த சந்தாவை கட்டினேன். அங்க கட்டினீங்களா? ஆமா. பழைய பதிவேடுகள் ஏதாவது இருக்கா இல்லையா? இருந்தா இருக்கும். 1988. 88 இந்த வருஷம். சரி பாப்போம். இருக்கான்னு பாருங்க. வேற ஒண்ணு, எனக்கு பழைய நினைவுகளை மேல நினைச்சு பாப்பேன் அப்பப்ப. இதத்தான் இலக்கியமா எழுதிட்டு இருக்கேன். இந்த ஊருக்கு போனது, இந்த ஊருக்கு போனது, அவரை பார்த்தது, இவரை பார்த்தது, இதையெல்லாம் இப்ப கனையாளியில தொடர்ந்து எழுதுறேன் இல்லையா? அது பாக்குறது இணைய இதழ்ல கனையாளி. ஆமா. அது நிறைய இதே மாதிரிதான் இந்த பழைய நினைவுகள் எல்லாம் மேல நினைச்சு பார்த்து கட்டுரையா எழுதிடுறேன். ஒரு 10 பக்கம் ஏதோ எழுதி. கனையாளிங்கிறது நம்ம இவரு விருத்தாசலம் புதுமை பித்தன் தொடங்கின பத்திரிகை. அதேதான். அது அப்புறம் இந்திரா பார்த்த சாரதி நடத்திக்கிட்டு இருந்தாரு, டெல்லிக்காரரு. பாவம், நல்ல பேச்சாளரியா. ஆமா. இந்த ருத்ர வீணையில 2 பாகம் நல்லா எழுதியிருக்காரு. அது பல பேர் கற்பனைங்காம உண்மைன்னு நினைச்சுக்கிட்டு எங்க இருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப சமயத்துல இறந்து போயிட்டாரியா? ஐயா, அது இந்திரா சவுந்தரராஜன் இல்லையா? ஓ, நீங்க சொல்றது இந்திரா பார்த்தசாரதின்னு. அவர் டெல்லிக்காரரு. இவரும் டெல்லி தான். ஆமா. இதுல இந்திராங்கிற பேரே எப்பயுமே குழப்பத்தை உண்டு பண்ணும். ஏன்னு கேட்டா இந்திரான்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அதுல இவர் என்னன்னா, இந்த பத்திரிக்கை கைமாறி கடைசியில நடுவுல நின்னே போயிருச்சு. கல்கி நின்னு போயிடுச்சு. அதான் நின்னு போச்சு. கலைமகள் எல்லா பத்திரிக்கையும் ஒன்னா. மஞ்சரி நின்னு போச்சு. ஆமா. அருமையான கலைமகள் மஞ்சரி எல்லாம் எப்படி பத்திரிக்கை. கலைக்கதிர் நின்னு போச்சு. அவ்வளவுதான். எத்தனை பத்திரிக்கை நின்னு போச்சு. இணையம் வந்த பிறகு எல்லாமே இணையத்துல வாசிக்கிறாங்க. இல்ல படிக்கிற ஆர்வம் குறைவு. அதான். இணையத்துல மட்டும் போட்டா படிச்சிருவாங்களா? வந்திருக்கு அப்படி லேசா பாப்பாங்க, ரைட் தூக்கி விட்டுருவாங்க. ஐயா, அது அப்படித்தான். இதுல படிக்கிறவங்க 110 பேர் இருப்பாங்க. இப்ப அந்த கனையாளிய அச்சு இதழ்ல கொண்டு வராம இணையத்திலேயே ரெடி பண்ணி அவர் போட்டுறாரு. அவர் இல்ல நான் சொல்றேன், நீங்க அத செல்லுக்குள்ள கிடக்கிறத விட அவங்க வீட்டுல அவங்க உறுப்பினர் அந்த சந்தா வாங்கிக்கிட்டு பத்திரிகைக்கு கொஞ்சம் சிரமப்பட்டாவது கனையாடிய நடத்துங்க. அவரு நல்ல செய்தி வெளியிட்டணும். ஆமா. இப்ப என்கிட்ட எல்லாம் நிறைய நல்ல செய்தி நான் வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிட்டே இருக்கேன். சரி. அதையெல்லாம் ஒரு கட்டுற மாதிரி எழுதச்சு போட்டுறணும். அது படிக்காம இருக்க முடியாதுங்கிற அளவுக்குள்ளது. சும்மா நீ ஒண்ணு எழுதுனா அவனுக்கு எழுதவும் தெரியாது, பல பேருக்கு எழுத தெரியாது. எதையாவது காப்பி எடுத்து தூக்கி எழுதுவாங்க. அதேதான். அதனால அப்படி இல்லாம நல்ல செய்திகளை வேற இதுல இருந்து தொகுத்தாலும் கூட பரவாயில்ல. அப்படி அவங்க எழுதுறவங்களுக்கும் ஒரு ஊக்கம், அந்த சிந்தனை, கனையாளி சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா அந்த கனையாளியுடைய நோக்கம் அவங்களுக்கு மனசுல இருக்கும். அதனால நீங்க அந்த பத்திரிகையா வெளியிட்டா தேவையில்ல, நன்கூட நான் தாரேன். முதல்ல இல்லைங்கய்யா, கனையாளி இப்ப மா ராஜேந்திரன் வெளியிட்டு இருக்காரு. அப்படியா? நம்மளது அவரே இணையத்துல ரெடி பண்ணி கணினியில முழுசா நல்லா அழகா ஜோரா வடிவமைச்சு ரெடி பண்ணி, அது பேரு டிடிபிங்கிறாங்க, டெஸ்க்டாப் பப்ளிகேஷன். டிடிபி. ஆமா. அது பண்ணி கரெக்டா இணையத்துல 1ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் சந்தா கட்டினவங்களுக்கு மட்டும் வரும். என்னைய மாதிரி உள்ளவங்களுக்கு, நாங்கெல்லாம் அந்த காலத்து ஆளுகளா, செல்லுல படிக்க கஷ்டமா இருக்கு. அந்த பிளிக்கரிங், அந்த பிளிக்கரிங்னால கண் பார்வைக்கு சங்கடமா இருக்கு. எழுத்து வேற சின்னதா தான் வரும்.
இது நானே பார்த்தேன். இது இப்ப யாரும் பேப்பர்ல எழுதுனா பத்திரிகை ஆபீஸ்ல வாங்க மாட்டாங்க, காகிதத்துல எழுதி அனுப்பிச்சா. நிஜமா அவங்களே சொல்றாங்க, சார் எங்ககிட்ட டைபிஸ்ட் கிடையாதுன்னே சொல்லிடுறாங்க. முதல் நிபந்தனை கட்டுரை ஏதாவது கதை கட்டுரை வெளியிடுதுன்னா முதல் நிபந்தனை அதை டைப் அடிச்சு, அதுவும் என்ன சொல்றாங்கன்னா ஒருங்குறி. அந்த கணினியில ஒரு யூனிகோடு ஒருங்குறின்னு ஒரு வடிவம் இருக்கு. ஆமா, ஒருங்குறி அதுல தயார் பண்ணி தான் அதுவும் அனுப்பணுமா. அதையும் கரெக்டா முதல்ல இந்த நிபந்தனையை சொல்லி. அது வேற பல பேருக்கு முடியாது. அது முடியாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த கணினியில பயிற்சி இருக்காது. ரெண்டாவது நான் அனுப்பியிருக்கேன்ல போட்டிகளுக்கு சில கட்டுரைகள் அனுப்பியிருக்கேன். அது இந்த மாதிரி எடுத்துதான் அனுப்பியிருக்கேன். அவங்க வாங்குறவங்க உங்க கட்டுரை சேர்த்திருக்கோம், இந்த மலர் அனுப்பியிருக்கோம், ஒண்ணும் கிடையாது. ஆராய்ச்சியானதெல்லாம் கொடுத்தும் பயன் இல்லாம போயிடுது. அதான் அவங்க வந்ததுன்னு கூட பதில் போட மாட்டாங்க. நான் கடிதம் வச்சேன் ஒருத்தருக்கு, அஞ்சல் அட்டை எழுதி முகவரி வச்சு எழுதி, ஒருத்தர் மட்டும் அதை அனுப்பாம அவரா எழுதியிருந்தாரு. அவர் பெரிய புராணத்தை 6-7 தொகுதி வெளியிட்டு இருக்காரு. பெருசு பெருசா பெரிய புராண ஆராய்ச்சி. பழனியப்பனார் சென்னையில இருக்காரு. அதனால படிக்கிறவங்க எங்க இருந்தாலும் படிப்பாங்க. இப்ப நம்ம புத்தூர் நண்பர் முத்துசாமி தகவல் களஞ்சியம்னு இந்த மாதிரி தகவல் எல்லாம் சேகரிச்சு ஒரு நூல் வெளியிடுறாரு. சரி. ஆமா, அது சரி, நல்லா இருக்கு. நீங்க நூல் வெளியிட வாரீங்களா? எங்க என்னைக்கு? எங்க? என்ன ஜனவரி 5 தானே ஆண்டு விழா? வந்துடுறேன். எங்க அங்க சேக்கலார் மன்றமா? உங்க சேக்கலாம் மன்றமாங்க நீங்க? ஐயா மன்னிக்கணும், சேக்கலார் இங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க ஏகப்பட்ட மன்றங்கள்ல உறுப்பினரா இருக்கேன். இங்க தப்பு இல்லையா? நான் சந்தா கட்டி முறையா உறுப்பினராகி அதுல நானும் அந்த இதுல நான் ஐக்கியப்படணும் நியாயமா. ஏன்னா 88ல சந்தா கட்டினேன், 1988ல. நம்ம மன்றமான கேளுங்க, உங்களை நூல் வெளியிடும் போது போட்டு உங்க பேரை போட்டுறவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பேரே போடாதீங்க. நானே அப்புறம் வெளியே வந்தா தாங்க உங்களை நீங்க வெளியிடுறீங்க, நூல் வெளியிடுறீங்க, இப்படி எல்லாம் இருக்கீங்க. வழக்கு தெரியுது எப்படி? ஐயா எதுக்கு ஒரு பொருள் மட்டமான பொருளுக்கு விளம்பரம் கொடுத்துறான்? விளம்பரம் இல்லாம தெரிந்து கொள்ள முடியாது. இது இந்த எழுத்து இந்த மடப்ப ஆமா ஆட்சியில எவ்வளவு விளம்பரம் பண்றாங்க எல்லாருக்கும் தெரியுது. அவன் இவன் தோலாந்துருத்தின்னு. ஆனா வெளியே விளம்பரம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். பத்திரிகையில வரணுங்கிறான். ஒரு அமைச்சர் என் பேர் ஏன் வரலங்கிறான், நான் ஒரு நியூஸ் கொடுத்தேன் வரலங்கிறான். அவன் பேர் வந்துகிட்டே பத்திரிகையிலயும் வந்துகிட்டே இருக்கணும். நியாயமானது ஏன்னு கேட்டா மறந்துடுவாங்க இல்லைன்னா. ஆமா அதேதான். ஆமா அதுக்குத்தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஏன் அப்படி பண்ணக்கூடாது? எனக்கு இந்த விளம்பரமே பிடிக்கல. அது ஐயா உங்களை மாதிரி தான் நானும் விளம்பரம் பிடிக்காம தான் என்னுடைய நூல்கள்ல நான் அனுப்பல யாருக்குமே. போட்டிகளுக்கு பரிசுகளுக்கு எல்லாம் அனுப்புனது கிடையாது. கிடைச்சவங்க படிக்கட்டும், படிச்சவங்க பலன் பெறட்டும்னு விட்டுருவேன். இப்ப சேக்கலாம் மன்றத்துல நான் பேரே போட்டுக்காம தான் இருந்தேன். ஆனா செயலர்னு மட்டும் போட்டு விட்டுருவது. ஆனா தலைவர் வந்த பிறகு தலைவர் யார் யாருன்னு நம்மள சொன்னாதான் மத்தவர்களுக்கு அந்த மன்றத்தை பிடிக்கும். இப்ப நம்ம பேரை சொன்னாலே நன்கொடை தர்ற அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இந்த வருஷம் உணவுக்கு பஹ்ரைன்ல இருந்து பாலமுருகன் ஒருத்தர் 30,000 கொடுத்திருக்காரு உணவுக்கு. அனுப்பிட்டாரு. எங்க மன்ற உறுப்பினர் கண்ணன்கிறவரு 25,000 ரூபாய் வைப்பு நிதி கொடுத்திருக்காரு. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதுக்கெல்லாம் நம்ம பேர் வேண்டி இருக்கு. சரி, உங்க பேர் போட்டாதான் அது ஆகுது, காரியமாகுது. அதனால உங்க பேரை போட்டோம்னா உங்களை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிந்து கொள்வதற்காக தவிர உங்களுக்கு விளம்பரம் கொடுப்பதற்காக இல்ல. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. தங்க தமிழ்ல எத்தனையோ பேருக்கு பாட்டு எழுதுனாங்க. எத்தனையோ பேரு பாட்டு கவிதை எழுதுனாங்க, புனைந்தாங்க, கவிதை புனைந்தாங்க. சரி. யாருமே பெரும்பாலானவங்க தங்களுடைய பேரு, ஊரு, செல்போன் நம்பரு, விலாசம் ஒண்ணுமே போட்டுக்கல. அந்த செம்புல பெயர் நீரார்னு ஒருத்தர் சொல்றாங்க, அவர் பேரே போட்டுக்கல. இல்ல செம்புல பெயர் நீரார் மட்டுமல்ல, மீனறி தூண்டிலார், தொடித்தலை விடு தண்டூண்டினார், குறுந்தொகையிலையும் அப்படி நிறைய இருக்கு, புறநானூற்றிலையும் இருக்கு. பெயர் இல்லாததுனால, அவர் பேர் தெரிஞ்சுக்க முடியாததுனால இல்ல. அது மத்தவங்க பேரு தெரியாமலா இருக்கு.
அவங்க தெரிஞ்சுக்கல, பாட்டு எழுதுனவங்க கீழே கடைசியில பேரு, விலாசம், பின்கோடு, செல் நம்பர் எல்லாம் போட்டிருக்கலாமே, அவங்க போடலையே. இல்ல அந்த காலத்துலங்க பேரு முதல்ல கிடையாது. இப்போ கோவூர் கிழார்னு புலவரை பார்த்தோம். ஆமா. அவரு பேர் என்னது தெரியாது. கோவூர் என்பது ஊர் பேரு. ஆமா, சென்னைக்கு பக்கத்துல அந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் கோவூர் கிழார், புலவர், அறிஞர். பிசிராந்தையாருக்கு எது அவரு பேரு? என்ன பேரு? பிசிர் என்பதுதான் ஊர் பேரு தான். ஓ சரி. இப்படித்தான் நிறைய பேரு. கபிலர், பரணர் 2 பேரும் பேரு கொடுத்துக்கிட்டாங்க. சரி. நக்கீரர் 9 நக்கீரர் இருந்திருக்கிறாங்க. ஐயோ. கபில, பரணர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏன்னா சங்க இலக்கிய நக்கீரர் பேர்ல 11ஆம் திருமுறையில நக்கீரர் பாட்டு இருக்கு. சங்க இலக்கியம் எங்க, 11ஆம் திருமுறை எங்க? சரி. நக்கீரர் பாட்டு இருக்கு, கபிலர் பாட்டு இருக்கு, பரணர் பாட்டு இருக்கு. நான் கூட அவங்க நாளுக்கு வாழ்ந்தாங்களான்னு சந்தேகப்பட்டேன். அப்புறம் தான் ஆராய்ச்சி படிக்கும் போது 9 நக்கீரர் இருந்திருக்கிறாங்க. அவையாறு 5 பேருக்கு மேல அவையார் இருந்திருக்கிறாங்க. வெளிநாட்டுல ஹென்றி அப்படிங்கிற பேர்ல மன்னன் 8 பேர் இருந்திருக்கான். அவங்க அதே பேரை திருப்பி வச்சுட்டு 1ஆம் குலோத்துங்கன், 2ஆம் குலோத்துங்கன், 3ஆம் குலோத்துங்கன்ங்கிற மாதிரி அவங்க காலத்தை நடுநிலைமையாக்க மறந்து விட்டார்கள். பொதுவுக்கு ஒரு காலம் வச்சுக்கிடணும் அப்படிங்கறத எவ்வளவோ அறிவாளிகள் அதை விட்டுட்டாங்க. பேருக்கு விரும்பல, அதான் சுருக்கமா சொன்னா. என்னைய பெரிய புராணத்தை எழுதினவருக்கு பேரு சேக்கடாரா? இல்ல. சிலப்பதிகாரத்தை எழுதினவருக்கு சேக்கலார. சிலப்பதிகாரத்தை எழுதினவர் பேர் இளங்கோவடிகளா? இல்ல. இளங்கோவடிகள்ங்கிறது இளவரசன்ங்கிற அர்த்தம். ஆமா, கோண அரசன், இளங்கோண இளவரசன். இளவரசன். ஆமா. கம்பர், ராமாயணம் எழுதினவர் பேரு கம்பரா? இல்ல, கம்பநாடுன்னு ஒரு நாடு இருந்தது அந்த காலத்துல. கம்ப நாட்டாழ்வார்ங்கிறது பிற்காலத்துல சொன்னது. கம்பருங்கிறவர் நம்ம திருவண்ணைநல்லூர் வள்ளல், சடையப்ப வள்ளல் கொடுத்த பேரு. ஆமா, அவர் கம்பன்னே பேர் கொடுத்திருக்காரா? அவரு கம்பன் ரொம்ப குழந்தை, அதாவது ஒரு 3-4 வயசுல இருக்கும் போது கோமணம் கூட கட்ட தெரியாத அளவுக்கு, இல்லாத அளவுக்கு இருந்திருக்காருங்க. அந்த நாள்ல அப்படித்தான் இருந்தது. நான் என் சின்ன வயசுல எல்லாம் நிறைய பேரு அம்மனமா தெரியவான் சின்ன பயலு. ஏன்னா வாழ்க்கையில வசதி இல்ல. ஐயோ, காசு சம்பாதிக்க வழி இல்ல, சாப்பாட்டுக்கே வழி இல்ல. அதனால ஒருத்தன் சில பேர் கோமணம் கட்டிட்டு அலைவான் கொஞ்சம் வயசானா. இவரு அந்த மாதிரி சடையப்ப வள்ளல் வீட்டுக்கு முன்னால ஒரு கம்பத்தை புடிச்சுக்கிட்டு நின்னாரு. சரி. சடையப்ப வள்ளல் சாப்பிட்டுட்டு வெளியே இருந்தா இவரு நின்னுகிட்டு இருக்கான் சோர்வான முகத்துல. இவருக்கு என்ன பையன் சாப்பிட்டுருக்க மாட்டான் போல, இங்க வாப்பான்னாரு. பேர் என்னன்னு தெரியாது. இப்ப கூட அப்படி இருக்காங்க, பேர் தெரியாது. ஆமா, அப்படி சில பேர் இருக்காங்க. பேருக்கு முடிக்கிறான். சரி, நீ கம்பத்தை புடிச்சிட்டு இருந்தனால உன் பேர் கம்பர். கம்பன். வேலைக்காரனை கூப்பிட்டாங்க. இவனை குளிப்பாட்டி சட்டையெல்லாம் கொடுத்து துணிமணி எல்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு கூட்டு வாங்கினாரு. கூட்டு வந்த பிறகு சாப்பிட்டியாப்பா? ஆமா. சரி, நீ சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தா உனக்கு நல்லது இல்ல, நீ ஒரு வேலை பாரு. என் பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க ஏட்ட தூக்கிட்டு. அந்த ஏட்டு சொல்லி தூக்கின்னு பேரு. ஆமா, ஒரு கைப்பிடி இருக்கும் போல. அந்த ஏட்டுச்சோடியில என் பிள்ளைகளுக்கா நீ பள்ளிக்கூடத்தை தூக்கிட்டு போற, திருப்பி தூக்கிட்டு வந்து கூட விடுற அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டான், சாப்பிட்டு இருக்கான். பள்ளிக்கூடத்துல போய் ஆசிரியர் இவனை உள்ள உட்கார வைக்கல, இவன் வாசல்ல தான் உட்காந்துருப்பான். அவங்களுக்கு நடத்துறத இவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு பையன்களை கூப்பிட்டு என்னடா படிச்சிருக்கீங்க, இது என்னன்னு கேள்வி கேட்டு அவனுக்கு சொல்ல தெரியல. இவரு சொல்றாரு, என்னடா நீ எப்படா சொல்ற, வெளியே உட்காந்துருக்கணுச்சியா? அவர் 2-3 கேட்டா பலான்னு சொல்றான் பதில். இன்னையில இருந்து நீ தூக்கு இல்ல, நீ இவங்களோட சேர்ந்து படி, நான் கட்டிக்கிறேன். அப்படி படித்து வந்தவர் தான் கம்பர். இது எப்படி இந்த வரலாறு உங்களுக்கு எப்படி, எது ஆதாரம் என்னது? அது எதையாவது படிச்சிருப்பேன், அதெல்லாம் குறிச்சு வைக்கல. இவங்க ஆதாரம் யாரும் கேட்பாங்கன்னு இல்ல, அதுக்கு இல்ல, தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா வரலாற்று பதிவு ஓரளவுக்கு நீங்க சொல்ற கதை கோர்வையாதான் இருக்கு. இருந்தாலும் அதுக்கு ஏதாவது ஒரு நூல் பிடியாவது ஒரு ஆதாரம் வேண்டாமா?
அது கம்பரு சோழ மன்னனோட கோவிச்சுக்கிட்டு வேற நாட்டுக்கு போனார் தெரியுமா? ஆமா ஆமா. அதுவா அதை ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு வரலாறு இருக்கா? அது எல்லாமே இப்படி வரலாறு எழுதி வைக்கவில்லை. ஆனா கம்பனுடைய வரலாறு நான் நிறைய சொல்லுவேன். ஏன்னா கம்பன் மேல எனக்கு அவ்வளவு பற்று. சரி. மன்னவனும் நீயோ வளநாடு முன்னதோ. அதாவது பொன்னின்னு ஒரு தாசி, அதனால தாசி வந்து மன்னனுக்குரிய தாசி இருப்பாங்க. ஆமா. அந்த தாசிட்ட சோழன் என்ன பண்ணா, நீ அவரை கூப்பிட்டு எப்படியாவது உனக்கு அடிமைன்னு எழுதி வாங்கிரு. சரி. இதுக்கு எந்த சான்று இதுல இருக்கு, தனிப்பாடல் திரட்டுல இருக்கு. சரி சரி சரி. அத வச்சுதான் நம்ம வரலாறு எழுதணும். சரி. அப்போ சரின்ட்டாவ கம்பரை கூப்பிட்டு விட்டா வந்தாரு. ரொம்ப பசப்பனா, இங்க பாருமா, நீ சோழ மன்னனுக்குரியவள், மன்னனுக்குரியவள், நான் கிட்ட எல்லாம் நெருங்க முடியாது. ஆனா அவன் கம்பர் அப்படி நெருங்கி இருக்காரா யார்ட்டையும்னா நெருங்கி இருக்காரு, வேற யார்ட்டையும் இல்லாமோ. அதுக்கும் சான்று இருக்கு. சரி. அதனால நீ என்னை விரும்பாத சொல்லிட்டாரு. அப்ப நீங்க ஒண்ணு செய்யணும், எனக்கு நீங்க அடிமைன்னு எழுதி கொடுங்க. அதான என்னை விட்டா சரிதானே, பொண்ணு தாசி பொண்ணுக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கையில கொடுத்து போட்டார். சரி. இது மன்னன் கைக்கு தானே போகணும். ஆமா. மறுநாள் அவை களத்துல இவர் வர்றதுக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிவிட்டான் மன்னன். தாசி பொண்ணுக்கு கம்பன் அடிமையாமியா அப்படி எழுதியிருக்காருன்னு காமிச்சிட்டாரு. கம்பர் உள்ள வரும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே இவருக்கு புரியல. அப்புறம் யோசிச்சாரு, சரி இதாத்தான் இருக்கும். என்ன கம்பரே, தாசிக்கு நீங்க அடிமையாமல எழுதி கொடுத்துருக்கிய, தாசி பொண்ணுக்கு கம்பன் அடிமைன்னு. எல்லாருமே தாசி பொண்ணுக்கு கம்பன் அடிமைதான். என்ன சொல்றீங்க? நான் எழுதுனதை நீங்க புரிஞ்சுக்கிடல. தா ஸ்ரீ, தா தாய் இடைக்குறைவுகாரம், தாயாகிய ஸ்ரீ திருமகளாகிய பொன்னி அந்த திருமகளுக்கு கம்பன் அடிமை. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே அடிமைதான்ட்டார். அதே மாதிரி கண்ணா பின்னா மன்னா தென்னாவுக்கும் பொருள் மாத்தி சொன்னாரு. மன்னவனுக்கு இதுலயே ஒண்ணும் பண்ண முடியலையான்ட்டு என்ன பண்ணிட்டான், போற்றினும் போற்றுவர் பொருள் தரா அப்படின்னு தூற்றினும் தூற்றுவர் கூற்றினும் கொடியரு புலவர் வன்கண்ணாளரேன்னு கவிதை பாடிட்டான். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. மன்னவனும் நீயோ வளநாடு முன்னதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்துண்டோ உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு. ஐயோ, கம்பனுடைய வரலாறு பல பேர் படிக்காதனால இவங்க இந்த தலைப்பை கொடுக்கறதுனாலதான் நான் அதெல்லாம் கொடுக்கல. இல்லைன்னா கொடுத்தா கம்பனை பத்தி 2 மணி நேரம் பேசுவேன். அருமை அருமை. அப்போ சொல்லிட்டு, உன்னை போல் ஒரு பேரரசன், முரசு முழங்கு தானை உடைய மன்னன், எனக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்குற அடப்பைக்காரன. அடப்பைன்னா தெரியுமா உங்களுக்கு? அடப்பைன்னா என்னது? அடைனா வெத்திலைன்னு அர்த்தம். சரி. அந்த காலத்துல வெத்தலை பை வச்சிருப்பாங்க. ஆமா. அதுக்குள்ள சுண்ணாம்பு பாக்கு எல்லாம் இருக்கும். வெத்தலைங்கிறதுக்கு தமிழ்ல அடைன்னு ஒரு சொல்லு. அந்த அடை பையை தூக்கிக்கிட்டு வரவங்க அடைப்பைக்காரன். மன்னன் கேட்கிற போதெல்லாம் வெத்தலை மடிச்சு கொடுக்கணும். அதுக்கு ஒரு வேலை, இது அவருடைய வேலை. சரி. இந்த மாதிரி அடைப்புக்காரனாக உன்னை போல் ஒருவன் எனக்கு வந்தான்னா நான் இந்த நாட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி. போற வழியில கொள்ளக்காரங்க பிடிச்சாங்க, அவர் கம்பர்னு கேள்விப்பட்டு இருக்காங்க, அவர் ரொம்ப பாராட்டினாங்க, இங்கேயே இருங்கன்னாங்க. அப்படியே சேர நாட்டுக்கு போயிட்டாரு. சேர நாட்டுல சில அற்புதங்கள் எல்லாம் பண்ணாரு. இப்போ கம்பன்னு சொல்லிக்காமலே அவர் திறமையை காட்டிட்டு இருந்திருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க யாரு உண்மையை சொல்லுங்க அப்புறம் தான் சொன்னாரு. சொன்ன உடனே நான் இந்த மாதிரி வந்தா தான் சோழ நாட்டுக்கு வருவேன்னு சொன்னேன். இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, நானே வர்றேன்னு அந்த சேர மன்னன் அடப்பைக்காரனாக கம்பருக்கு வந்தான் சோழ நாட்டுக்குள்ள. சோழ மன்னனே ஆச்சரியப்பட்டான். சோழ மன்னனை கொன்றது
சோழமன்னுடைய மகனை கொன்றது கம்பர். இப்படி ஒரு வரலாறு இருக்கு. மகனே கொண்டிருக்காரா? பட்டத்திளவரசல கொன்றது கம்பர். ஏன் அப்படின்னா அம்பிகாவதியை அவன் கொன்னுட்டான். சரி. அமராவதியை காதலிச்சதுனால ஒரு போட்டி வச்சு 100 பாட்டு இன்பச் சுவை கலக்காமல் பாட வேண்டும். அப்படி பாடிட்டீன்னா உனக்கு விடுதலைன்ட்டான். இவன் பாடிக்கிட்டே இருந்தான் 100 பாட்டு. கம்பன் அம்பிகாபதி மட்டும் இருந்திருந்தா கம்பனுக்கு மேல வந்திருப்பான். சரி. அவ்வளவு பெரிய அறிவாளி. இவன் பாட ஆரம்பிச்சான். அமராவதி 100 பூ எடுத்து வச்சு தோழிய என்ன சொல்லிட்டு இருக்கா, ஒரு பாட்டு முடிஞ்சாலும் தூக்கி வையின்னு. அவன் இறைவணக்கம் பாடினதையும் ஒரு பாட்டா எடுத்து வச்சுட்டாங்க. 99 பாட்டு முடிஞ்சோன்னா இவன் 100ன்னு நினைச்சுக்கிட்டு மேல் மாடத்துல இருந்து திரைய விலக்கி பார்த்தா அவ்வளவுதான் மாறிட்டான். இது சினிமாவோட வந்திருக்கமே. ஆமா, சிவாஜி நடிச்சது. சிவாஜி சற்றே பருத்த தனமே குலுங்க தரள படம் துற்றே அசைய துவர்கொள் செவ்வாயின் அற்றேன் ஒழுக நடன சிங்கார நடையடகின் பொற்றேர் இருக்க தலை அலங்காரம் புறப்பட்டதே. இதுக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரிஞ்சா பல பேர் மனப்பாடம் பண்ணிருந்தேன். சற்றே கனத்த தனங்கள்லாம் தெரியுது. அப்புறம் பொற்றே என்னது? பொற்றேர்னா அல்குல்னு அர்த்தம். சரி. அல்குல்லாம் தெரியுமில்ல? விஜய், நான் பெண்ணுடைய மர்ம உறுப்பு. ஆமா. பொற்றே அசையவா? என்ன பொற்று? பொன் தேர். பொன் தேர். பொன் தேர்னா பொற்றேர்னு தமிழ் இலக்கணம். சரி சரி. அது இருந்த இடத்துல இருக்கு. அந்த தேர் தான் நியாயமா புறப்படணும். தேர்னு சொல்லிட்டான்ல. ஆமா. தலை அலங்காரம் மட்டும், அது தலைய மட்டும் பார்த்தாலாம். அந்த தலை அலங்காரம் புறப்பட்டதேன்னா. சரி. அங்க மன்னன் அவனுக்கு சோதிக்க வரும்போது இட்ட அடினவோ எடுத்த அடி ஒப்பளிப்பா வட்டில் சுமந்தேன் வருங்க செய்ய. அவனை பாடாம இருக்கவே முடியாது அவனால அந்த அமராவதியை. ஏன்னா அமராவதியும் காதலிச்சான். ஆமா ஆமா. அந்த அளவுக்கு அம்பிகாவதி. அப்படி இருக்கும்போது அம்பிகாவதிய 100 பாட்டு பாடலன்னு கொண்டுட்டான். 100 பாட்டு பாடல, 100 பாட்டு மொத்தம் வந்துருச்சு இல்ல, மன்னிக்கல இவன்னு இவருக்கு கோபம். இதெல்லாம் வரலாறு எழுதுனா கம்பனுக்கு கெட்ட பேர்னு எழுதலையே நம்ம இருக்கலாம். இப்ப ஒரு தடவை பட்டத்தையான ரொம்ப மதம் கொண்டு ஓடி வருது. அந்த பட்டத்தையான இந்த மன்னன் இளவரசன் என்ன பண்ணா குதிச்சு ஓடி வர்றான் தப்பிக்கிறது. அவனுக்கு பழக்கப்பட்ட வீடு கம்பர் வீடு. எல்லார் வீட்லயும் என்னுடைய மனசு வராதுல்ல. கம்பர் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சான். அந்த இடம் தான் எனக்கும் புரியல. இவன் ஒரு இளவரசன், வலிமையானவன், எழுத்தாணிய வச்சிருந்து அவனை கொண்டு விட்டாரு கம்பர்னு ஒரு வரலாறு இருக்கு. அதனால சோழ மன்னன் நாட்டரசங்கோட்டை பக்கத்துல அரண்மனை சிறுவையில் அப்படி எல்லாம் ஊர்ல ஒரு போர் நடக்குது பாண்டியனுக்கும் சோழனுக்கும். அந்த போர்ல இந்த மன்னன் சாகனம் அப்படின்னு வேடிக்கை பாக்குறதுக்காக கம்பர் போயிருக்காரு. இவன் சாகுறானான்னு பாக்கணும். எப்படி எல்லாம் போய் எப்படி எல்லாம் வந்திருக்கு பாருங்க. பாருங்க. அப்போ கம்பரை அவன் பார்த்திருக்கான் சோழ மன்னன். வேற ஊருக்குள்ள வச்சு கொண்டா எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்க. இப்படி கொண்டு விட்டாங்க எல்லாம் மன்னனான்னு கேட்பாங்க. போர்க்களம். கம்பரை பார்த்தவன் ஒரு அம்பை விட்டான் அவரு மேல. கம்பர் அப்ப பாடுறாரு கடைசியா, சொல்லம்பு வில்லம்பு சொல்லம்பு இரண்டுண்டு மேதினிகள். உலகத்துல வில்லம்பு இருக்கு, சொல்லம்பு இருக்கு. ஆமா. வில்லம்பு பட்டதடா பார்வேந்தா என் மார்பில், சுட்டதடா என் வாயில் சொல் அப்படின்னு வசம் பாடிட்டு இறந்து போறாரு. இன்றைக்கும் நாட்டரசன் கோட்டையில கம்பருக்கு சமாதி இருக்கிறது. ஆமா இருக்கு. ஆமா. நான் 2 தடவை போய் வணங்கிட்டு வந்திருக்கேன். சரி. அப்ப அங்க எப்படி இவர் போனாருன்னா இதான் வரலாறு. சரி. சொல்லுங்க. நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். வேற ஒண்ணு இல்ல. ஒரு நண்பர் தான் கூப்பிட்டாரு.
இந்த தனுஷ்கோடி ராமசாமின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தாரு. தெரியும், வாத்தியார், சாத்தூர்ல வாத்தியாரா இருந்தாரு. ஆமா, கதாசிரியர், நிறைய கதை எழுதினாரு. ஆமா, அவர் இடதுசாரி இறந்துட்டாரு. தெரியும், என் நண்பர் பேசியிருக்கேன் அவர்கிட்ட. இறந்து போயிட்டாரு. எங்களுக்கு கூட வேலை பார்த்த ஆளு தானே, பேப்பர் திருத்த வருவார்ல. அது சரி. அவரு ஒரு கதை எழுதியிருக்காராம். அந்த கதையில ஒரு பிராமண குடும்பத்தை பத்தி சொல்ற போது, அவங்க உப்புமா சாப்பிட்டுட்டு சிவகவசம், இந்திராட்சி, ருத்ரம் ஆகிய மந்திரங்களை சொன்னார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு எழுதியிருக்காராம். கதையினுடைய பெயர் சூரசம்ஹாரம், சிறுகதை. இப்ப இவர் அந்த நண்பர் கேக்குறாரு, ஏன் இந்த மாதிரி 3 குறிப்பிட்ட ஸ்லோகங்களை மட்டும் அவங்க சொல்றாங்க, அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னு கேக்குறாரு. ஒண்ணு சிவகவசம், இன்னொன்னு இந்திராட்சி, இன்னொன்னு ருத்ரம். ருத்ரம்ங்கிறது வேதத்தினுடைய பகுதி, கரெக்டா? ருத்ரம்ங்கிறது மந்திரம். அதான் ருத்ரம் வேதம் தானே. ருத்ர மந்திரம் சொல்லும் போது உடம்பு ஹீட் ஆகும், இருக்கிறதெல்லாம் வெப்பம் ஆயிடும். அது சரி. அமிர்த வருஷம் பண்ணா குளிர்ச்சி ஆயிடும். ஆமா, அது சரி. இந்த வரலாறுலாம் இருக்கு. ஒரு பெரிய ஒரு ஞானியினுடைய வரலாற்று அப்படி வருது. அது சரி. இது சிவகவசம்ங்கிறது எதுக்காக சொல்றாங்க? சிவகவசமா? கவசம்னாலே பாதுகாப்பு தானே. ஆமா, சிவனை பாடி கவசம், பாதுகாப்பு பெறுவது, சிவனே கவசமாக இருப்பது. அது சரி. பாதுகாப்பு கேக்குறது. சண்முக கவசம், சண்முக கவசம்னு இவர் பாடி இருக்காரு. நம்ம பாவனாசபர் பாம்பன் சுவாமிகள். சரி. பாம்பன் முருகதாத சுவாமிகள் பாடியிருக்காரு. கந்த சஷ்டி கவசம் பாலமுருகன் அடிமை பாடியிருக்காரு. ஆமா ஆமா, தேவராய சுவாமிகள், கரெக்டா? தேவராயன் கடைசி பாட்டுல வரும், பாலதேவ ராய சாமிகள்னு வரும். ஆமா. இப்ப அது இதே மாதிரி ஒருத்தர் விருதுநகர்ல இந்த இந்தி பண்டிட் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் தெரியுமா? தெரியுமே, ஆழ்வார் திருநெறிக்கார். அவரு எங்க அப்பாவுக்கு நண்பர், எனக்கும் நண்பர் தான். அவர்தானே கம்பராமான இந்தியில எழுதியிருக்காரு. மொழிபெயர்த்தா? முழுசவே மொழிபெயர்த்துட்டாரா? முடிச்சுட்டாரு, வெளியிட்டுட்டாரு. ஆஹா, அது போயிருக்காப்ப. அது எங்க இருக்கும் அந்த பிரதி? பூரா அங்க அவரு விருதுநகர்ல கல்லூரியில வேலை பார்த்தாரு. சரி. நான் கல்லூரியில வேலை பார்த்தது 43 வருஷத்துக்கு முன்னால. சரி சரி. அவரு ஓய்வு பெற்று போயிருப்பாரு. இல்ல, இறந்துட்டாருங்க. இறந்திருப்பாரு. ஆமா, அந்த இதுல மதுரை ரோட்ல KES செட்டி காம்பவுண்ட் உண்டு. அதே வீடுதான். அதுக்கு எதிர்த்தாப்புல என்னுடைய நண்பர் வீடு இருந்தது, கேவிசால வேலை பார்த்த நண்பர். சுந்தரேசனா? சுந்தரேசன். சுந்தரேசன் எனக்கு ஆசிரியர் +1 +2ல. +2 நீங்க விருதுநகர்ல படிச்சீங்களா? ஆமா, நான் விருதுநகர் கேவிசாலா மாணவன் 12 ஆண்டுகள். எந்த ஆண்டு நீங்க SSLC? ஐயா, நான் 84ல அங்க SSLC படிச்சேங்க ஐயா. ஓஹோ, நான் 68, 68, 69, 70, 68ல அங்க வந்தேன். 67, 68. அது சரி. 3 வருஷம் வேலை பார்த்தேன், என்னை விட மாட்டேன்ட்டாங்க. அது சரி. சுந்தரேசன் என்னுடைய நண்பர். சிவாச்சாரியாரு. ஆமா, நெத்தி நிறைய விபூதி போட்டு படமா, சிவப்படமா இருப்பாரு, தெரியும். திருப்பனந்தாள் ஊரக்கார் சேர்ந்தவர். அவர் சொந்த ஊரா? ஆமா, திருப்பனந்தாள். அவங்க அண்ணன் பேரு அருண சடேசன். சரி. அவர் ஆதீனத்துல தமிழ் கல்லூரியில நூலகரா இருந்தாரு. அவனுக்கு 3 ஆம்பளை பையங்க. 3 பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு KKSSR 10 வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டாரு. சரி. KKSSR வெளியே தெரியாம வட்டி கொடுத்து வாங்கினா 10 வட்டி ஒரு வருஷத்துக்கு, மாசத்துக்கு 100 ரூபா வரும் மாசத்துக்கு. ஐயோ, என்னங்க நொந்து வந்துட்டாரு. நான் எத்தனையோ உதவி செஞ்சிருக்கேன் அவருக்கு. எனக்கு அவரு உதவி செய்வாரு. வீட்டுக்கு வந்தா எனக்கு இந்த வெளிப்பாடு எல்லாம் பிடிக்காது, எருமை பாடெல்லாம் ஒத்துக்காது. அவங்க வீட்டுல பால் வாங்கி வச்சு எனக்கு காய்ச்சி குடிச்சிருவாங்க. சிவாச்சாரியாரா இருந்தும் அந்த அம்மாவும் அவரும் நம்ம வீட்டுல 3 நாள் தங்கி இருந்தாங்க. ஏன்னா நம்ம வீடு அவ்வளவு சுத்தமான வீடுன்னு அவருக்கு தெரியும். அப்புறம் ஒரு நாள் போன் பண்ணாங்க, என்னடா அப்பா எங்க இருக்காரு? நான் சென்னைக்கு போயிட்டாருங்க, சென்னையில விசாரிச்சு பார்த்தேன்டா தெரியலேன்னு. அப்பா தவறி போயிட்டாங்க. அதான் 3 பையங்க, அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க.
இப்ப நல்லா இருக்காங்க 3 பேருமே. மெட்ராஸ்ல இருப்பாங்க. இல்ல, விருதுநகர்லயே ஒருத்தன் இருக்கான். சரி. தொடர்பு கொள்ளுக்கடான்னு சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல, அவங்க பேரு நீங்க அந்த KESS காம்பவுண்ட் மதுரை ரோடுன்னு போட்டா தபால் போயிரும். அப்படியா? நான் பேர்லாம் அவன் பேரு 2 பேர் அமெரிக்கன் காலேஜ்ல படிச்சாங்கன்னு நினைக்கிறேன், மதுரையில. இன்ஜினியரிங்லயே ஒருத்தன் படிச்சான். அது சரி. அப்ப நான் 3 வருஷம் தானே வெளியே வந்துட்டேன். அவருக்கு நிறைய உதவி பண்ணிருக்கேன். கடைசியா கொடுத்த ரூபாய் கூட அவர் எனக்கு கொடுக்கல. எவ்வளவு? அது இப்ப மறந்தே போச்சு. ஐயோ, மறந்துடணும்னே மறந்தாச்சு. சரி. அந்த வீட்டுக்கு ஏத்த வீடுதான் இந்த இந்தி பண்டிட் வீடு. எம்ஏ வெங்கடகிருஷ்ணன் ஐயா. ஆமா, அவங்க வீட்டுல இருந்து இந்த இது இருக்கு பாருங்க, முக்கியமா இந்த பிராமணர் கொண்டாடுவாங்கல்ல, அதுவும் தெலுங்கு பிராமணர்கள் தான் கொண்டாடுவாங்க. என்னது? அஷ்டமி, வைகத் அஷ்டமி. இது ஸ்ரீ இந்த ஆவணி மாசத்துல வரும்ல, வரலட்சுமி நோன்பு. ஆமாமா, வரலட்சுமி நோன்பு. ஆமா, அன்னைக்கு நான் அங்க இருக்கேன். அவங்க வீட்டுல மத்தியானம் சாப்பிட போனேன். சரி. இவங்க வீட்டுல இருந்து விதவிதமான சாப்பாடு எல்லாம் உள்ள வந்தது. ஐயோ, இந்த மாமி பாத்துட்டு போய் சொல்லுவாளே மாமா, யாரோ உட்காந்து, நான் அடுப்படியில உட்காந்து சாப்பிடுவேன். சரி. சிவாச்சாரியார் வீட்டுல அடுப்படியில உட்காந்து. சரி. சிவாச்சாரி அவங்க வீட்டுல இருந்து 2 பாட்டியம்மா திருப்பனந்தாள்ல இருந்து வருவாங்க. நான் வந்து பால் வாங்க குடிக்க போனோம். ஐயோ, இந்த பொம்பளைங்க வந்திருக்கா ஐயா, ரொம்ப சங்கடப்படுவா, நீங்க அங்கனே உட்காந்துக்கங்க, உள்ள வந்து எப்பவும் போல உள்ள வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லுவார். சரின்றுவேன். நான் போன பிறகு அந்த 2 பொம்பளையும் தண்ணீர் வெளிப்பாடுகளா நான் இருந்த இடத்துல அதையும் சொல்லியிருக்காரு. தப்பா நினைக்காதீயா, அவங்க பொழப்பா. பழைய காலத்து ஆளுங்க. நாங்களே எப்படி தெரியுமா தான் அண்ணாச்சு, வீட்டுல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா நானும் எங்க சின்ன வயசுல எங்க பாட்டி என்னை கூட்டி போவோம். அல்லது வெளியூருக்கு போயிட்டு வந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அறையில எல்லாத்தையும் கழட்டி போட்டணும், ட்ரெஸ் எல்லாம். வேற ட்ரெஸ்ஸ உடுத்திக்கிட்டு அதை துணிட்டு எடுத்து நினைச்சு கைப்படாத இடத்துல காயப்படுவாங்க. அது சரி. அடுத்த வீட்டுல தண்ணி குடிச்சது கிடையாது. எங்க குடும்பம் அப்படி இருந்ததுனால அவங்களுக்கும் நம்மள பிடிச்சு போச்சு. அது சரி. அது உண்டு, பழைய காலத்து கட்டுப்பாடு உண்டு. ஆமா ஆமா, எங்க அப்பா சொல்லியிருக்காரு, வெளியூர் போயிட்டு வந்தா பஸ்காரன் மோட்டார்காரன் தீட்டான். அது பாட்டி சொல்லுவாங்களாம், மோட்டார்காரன் தீட்டான். துணியை பூரா துவைச்சிட்டு குளிச்சுட்டு தான் மறுபடியும் வருவாங்க. குளிக்க கூட வேண்டாம், துணியை மாத்திரணும். ஆமா, அதைத்தான் சொல்லுவாங்க. மோட்டார் பாட்டி எல்லாம் துணியை மாத்திட்டு தான் உள்ள வருவாங்க. நானும் அப்படித்தான் செய்வேன். அது சரி. இப்போ எவனவனோ வரான், எவனவனோ உட்கார்ந்துருக்கான். காலங்கள் பொம்பளைகள் தீண்டலான பொம்பளைகள் வெளியே வர ஆரம்பிச்சு வேலைக்கெல்லாம் போறதுனால அவளுக வேற தொடுவாளுக. என்ன பண்றது? இல்ல, அது ஒண்ணும் நம்ம காலப்போக்குல எல்லாமே நம்ம வந்து அது மாறி எல்லாமே மாறி போச்சு. இந்த இது மட்டும் எனக்கு இந்திராட்சின்னு ஒரு மந்திரமா? எது? இந்திராட்சி ஏன்னா கேள்விப்படல, நான் வடமொழிய படிக்கல. அதான் எங்க அக்ஷினா கண்ணு வடமொழியில. ஆமா, அச்சம்னா கண்ணு. அது வந்து உருத்திராட்சம், உருத்திரங்கண். அது சரி. ருத்திரங்கண்ணனார் அப்படின்னு பேர் புலவர் இருக்கு. ஆமா, உருத்திரங்கண்ணனார். ஆமா, அது சரி. அந்த முத்தாட்சின்னு பேர் இருக்கு. விசாலாட்சி, விசாலம் தடங்கண்ணை உடையவள். காசி விசாலாட்சி. ஆமா. காஞ்சி காமாட்சி. ஆமா, மீனாட்சி. மதுரை மீனாட்சி. நான் 3 பேருக்கும் சேர்ந்து ஒரு கட்டளக்கடை துறையில இருக்கேன். அது சரி. அவங்கள வணங்கணுங்கிறதுக்காக கட்டளக்கடை துறையில இருக்கேன். கட்டளக்கடை துறை எழுதுறது ரொம்ப கஷ்டம். என்ன நம்ம விண்பாலாம் எழுதிக்கிட்டு இருக்கோம், இது எழுதப்படாத. நம்ம 3 பேருக்கும் சேர்த்து ஒரே பாட்டு. எப்படி? காமாட்சி தாயே, தினம் வழிபாட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கேன், வர மாட்டேங்குது. காசினியில் காமாட்சி தாயே கருணை கடலமுதே, காசினியில் அந்த எதிர்க கடைசியை பார்த்துக்கோங்க. காசினியில்
தாமாட்சியாலே தடைக்கும் தடங்கண்ணி விசாலாட்சி. தேசினிய பூமாட்சி வாதி பொலியும் கயற்கண்ணி மதுரை. 3 வந்துருச்சா? கயற்கண்ணி வாசி தேசினிய வாசினி அந்த கடைசி சொல்ல எதுக்கே வரும் ஏய்பத்தோட. தடங்கண்ணி பூமாட்சி வாய்வு போலையும் பூமாட்சியாலே என்னடா அது மனப்பாடம் தினம் சொல்றேன். அது மனப்பாடம் பண்றது பாராயணம் பண்றது இது வர மாட்டாங்க. வாசியினில் ஓமாட்சிநாத ஒலியும் ஒளிர்த்துவாய் உள்ளொடியே. வாசியில தான் ஓம் வரும். இப்ப நீங்க மூச்சு வாங்கி வெளியே விடுற எல்லாரும்னா அதுல ஓம்ங்கிற ஒலி தான் வரும். சரி. உள்ளே இழுக்கும் போது வெளியே விடும் போது ஓசை. சரி. இப்ப காற்று வேகமா நம்ம ஒரு விசிறு போதுன்னா சத்தம் கேக்குது இல்ல? ஆமா. அதே மாதிரி மூச்சு காத்து வெளியே வந்தா ஆ வரும். மூச்சு காற்று உள்ள இழுக்கும் போது ஊ வரும். சரி. ஆ ஊ இம். ஓம்ங்கிறது பிரணவம்னு சொன்னாங்க. ஆமா. பிரணவம்னா என்ன அர்த்தம்? அது மூல மந்திரம். பிரணவம்னா அர்த்தம் என்ன? அது என்ன உலகம்னு அர்த்தமா? என்னது? நவம் புதிதாய் தோன்றுவதுன்னு அர்த்தம். ஓ சரி சரி சரி. ஏன்னா தினம் மூச்சு விட்டு மூச்சு வாங்கிட்டு இருந்தா புதுசு புதுசா தானே இருக்கு. ஆமா கண்டிப்பா. வானத்துல இருந்து ஓம்ங்கிற ஒலி வந்துகிட்டே இருக்குல்ல. ஆமா. அது புதிதாய் தோன்றுவது ஓம்ங்கிறதுனால அதனாலதான் இந்த உலகம் இருந்து கொண்டு இருக்கிறது. சரி. அதனால ஓம் எனும் பிரணவத்துக்கு புதிதாய் தோன்றுவதுன்னு அர்த்தம். சரி. அந்த ஓம் என்ற பிரணவ ஒலிய எனக்கு உணர்த்துவாயாக இந்த 3 பேர்த்தையும் வேண்டுறேன். சரி. நாள்தோறும் வழிபாடு. நீங்க சொல்றீங்க மந்திரம் இருக்கு இல்லையா? இந்திராட்சி. இது தமிழ்ல சொன்னாலும் பலிக்கும், வடமொழியில சொன்னாலும் அந்த பொருள் தெரிஞ்சு சொன்னா பலிக்கும், வேற எதை சொன்னாலும் பலிக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? நேரம் இருக்கா? இருக்கு, கேளுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு பெரிய முனிவர் தவ முனிவர். சரி. அவற்றை நிறைய சிஷ்யர்கள் இருந்தாங்க, மாணாக்கர்கள். அவங்க அங்க மாடு மேய்க்கிறதுக்கு அந்த பகுதியில போயிட்டு வந்துகிட்டே இருப்பான். சரி. இந்த சீடர்கள் எல்லாம் கும்பிடுறது வணங்குறது பணிவா இருக்கிறது எல்லாம் பார்த்திருக்கான். அவங்களுக்கு இவர் சொல்லி கொடுக்கறத பார்த்திருக்காரு. இந்த பையன் பார்த்திருக்கான். என்னடா இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட இப்படி எல்லாம் படிக்கிறாங்க, நமக்கு ஏதாவது சொல்லி தந்தா நல்லா இருக்குமேன்னு இவனுக்கு ஒரு ஆசை. யாருக்கு? அந்த பையனுக்கு, மாடு மேய்க்கிறவனுக்கு. அவன் ஒரு நாள் அவற்றை காலில் விழுந்து கும்பிட்டு, ஐயா சாமி எனக்கு மந்திரம் சொல்லி கொடுங்க, நான் நல்லா வரணும். அவர் ஏன்னா மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், படிப்பறிவே கிடையாது. இந்த வால்மீகி முனிவருக்கு சொல்லுவாங்க படிப்பறிவு இல்லாதனால சாமானோட சொல்ல வரல மரான்னு சொன்னாங்கன்னு. ஆமா ஆமா. அத மாதிரி இந்த பையனுக்கு என்ன சொல்லி மந்திரம் சொல்லி கொடுக்க முடியும் அப்படின்னு யோசனை பண்ணாரு. சரி நாளைக்கு வாண்டாரு. அவனுக்கு அக்கறை இருக்கான்னு பாக்குறதுக்கு 2-3 நாள் இழுத்து அடிச்சாரு. சரி, வா நாளைக்கு வா இன்னைக்கு வா அப்படின்னு. கடைசியா விடாப்புடியா பணங்கிறத பார்த்தாரு. சரி அவனுக்கு புரியற மாதிரி சொல்லுவோம் சொல்லிவிட்டு இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே இதாண்டா மந்திரம் உனக்கு போடான்ட்டார். சரி. இவன் போய் அது அக்கறையா இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கேன்னு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சரி. எவ்வளவு நாள் சொன்னோம்னு தெரியாது, அவனை சுத்தி புத்து முடியுது. ஒரு நாள் கண் வெடிப்பு வந்தோடனே புத்தெல்லாம் தள்ளிட்டு மந்திரம் சொல்லி கொடுத்து இவ்வளவு நாள் சொன்னவே பலிக்குதான்னு பாக்கணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பாறை அங்க இருந்தது. அந்த பாறையை இங்கிருந்து அங்கே பாறை ஓடிடு அங்க போய் உட்காந்துச்சு. சரி. அந்த பாறை மறுபடியும் அங்கிருந்து இங்க உட்காந்துருச்சு. சாமி சொல்லி கொடுத்த மந்திரம் ரொம்ப சரியான மந்திரம் அப்படின்னு அவருக்கு வணக்கம் சொல்லணும்னு ஓடி ஒரு காலில் விழுந்து கும்பிட்டான். என்னப்பான்னாரு. சாமி நீங்க சொல்லி கொடுத்த மந்திரம் ரொம்ப நல்லா பலிக்குது சாமி. சரி. இவரு மந்திரம் சொல்லி கொடுத்தா தானே தெரியும், இவருக்கு என்ன சொல்லி கொடுத்தோம்னே தெரியல. நான் சொல்லி கொடுத்த மந்திரத்தை சொல்லு அப்படின்னாரு. அவரை பார்த்து இங்கிருந்து அங்க போய் உட்காந்துட்டு
ஐயோ. அங்கிருந்து இங்க எல்லாம் இங்க இருந்து உட்காந்துட்டாரு. அது சரி. இது எதுக்காக சொல்றேன் தெரியுமா? ஒரு சொல்லை, அதுவும் ஒரு முனிவர் வாயால வந்த சொல்லா இருந்தால் அதை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது எப்படிப்பட்டதா இருந்தாலும் அது பலிக்கும். அதனாலதான் தெளிவு குருவின் திருவுரு காண்டல்னாரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல். திருமந்திரம் தெரியும்ல? தெரியாதுங்கய்யா. தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல். சரி. தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல். தெளிவு குருவின் திரு ஒரு சிந்தித்தல் தானேங்கிறது திருமந்திரம். சரி. இந்த உரு என்பது அவர் சொல்லி கொடுத்த மந்திரம். அத மந்திரத்தை உரு போடணும், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரி. நம்ம சின்ன வயசுல உரு போட்டு விடாம பாரு வாத்தியார். மனப்பாடம் பண்றது திரும்ப திரும்ப சொன்னதானே வரும். அப்ப உரு என்ற வார்த்தைக்கு பொருள் திரும்ப திரும்ப அவருடைய வார்த்தையை சொல்லுதல். சரி. அப்படி சொல்லிட்டா அது பலிக்கும். அதுக்குதான் இந்த இது உண்மையோ பொய்யோ, ஆனா இது உண்மையாக நடக்கக்கூடியது. நீங்க சொன்னீங்கல்ல, அதனால எந்த மந்திரமாக இருந்தாலும் அதை நம்பிக்கையோட மனப்பூர்வமாக சொல்லிக் கொண்டே இருந்தால் அது பலிக்கும். அது மந்திரம் வடமொழி தான் சொல்லணும்னு கிடையாது. இப்ப நாங்கெல்லாம் மந்திரம் தமிழ் மந்திரத்தை தான் சொல்றோம். தேவாரம் திருவாசகம் சொல்றோம். தமிழ் தான் இறைவனுக்கு பிடித்த மொழி என்பதை எத்தனையோ சான்று சொல்லிட்டாங்க. அத கொசு வேண்டிக்கிட்டே இருக்கும். எனக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு, நல்லபடியா கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால நம்ம எதை வேண்டினாலும் அதை திரும்ப திரும்ப நம்ம அவற்றை வேண்டணும். நல்லது. நீங்க எதை சொன்னாலும் அது நடக்கும். அது எந்த ருத்ரமா இருந்தாலும் சரி, இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே இந்திராட்சி, அதுவா இருந்தாலும் சரி. அப்புறம் ருத்ரம். ருத்ரம் ருத்ரம் தெரியல. சிவகவசம் 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 ருத்ரம் ருத்ரம். எங்க அப்பா வடமொழி படிடான்னாங்க. எங்க அப்பாவுக்கு வடமொழி மேல ரொம்ப விருப்பம் உண்டு. சரி. நான் எங்க போய் யார்கிட்ட படிக்க, அந்த நேரம் பள்ளிக்கூடம் படிக்கணும், அப்புறம் காலேஜுக்கு போனோம், அப்புறம் வேலைக்கு வந்த பிறகு என்னத்தை படிக்க முடியும்? அந்த வடமொழி சமஸ்கிருத மகிமை தெரியாம எல்லாரும் அதை கேள்வி பண்றாங்க, திட்டுறாங்க. அவன் சீனாக்காரன் என்ன சொல்றான்னா, அந்த வடமொழி முழுசா படிச்சிருக்கணும், இங்கிலீஷ் முழுசா படிக்கணும். மொழிபெயர்ப்புக்கு அவன் ஆள் கேட்கறான். பீக்கிங் பல்கலைக்கழகத்துல, சீனா தலைநகர் பீக்கிங் பல்கலைக்கழகத்துல இந்த சமஸ்கிருதம் முழுமையா கற்று, ஆங்கிலம் முழுமையா கற்று கற்றிருந்தா அவன் நேரடியா ஒண்ணும் மனுவெல்லாம் போட வேண்டாம், வேலையில சேர்றதுக்கு நேரம் அங்க போயிடலாம். இங்க படிச்சவங்க இருக்காங்களே, இங்க இருக்காங்க, யாரும் போறது கிடையாது. அவங்க சொல்றான், அவன் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம், நீங்க வந்து உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்கங்கிறாங்க. அவங்க பீக்கிங் பல்கலைக்கழகத்துல போறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டா இங்கதான் சமஸ்கிருதத்தை பார்த்தாலே அது காரி துப்பணும். சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடியவங்க நிறைய இருக்காங்க ஐயா, இருக்காங்க. ஆனா யாருக்கு தெரியாது பீக்கிங் பல்கலைக்கழகத்துல இப்படி அவங்களுக்கு அவங்க தேவைப்படுதுன்னு. யுவான் காலத்திலே என்ன பண்றாங்கன்னா, நம்ம அவர் இங்க வந்த போது அவர் இங்க இருக்கிற சமஸ்கிருத புஸ்தகங்கள் எல்லாம் கொண்டு போயிடுறாரு. அங்க அவரு கொண்டு போயிட்டாரு. இங்க உள்ள ஏட்டுச்சவுடியில இந்திரங்கள் செய்யக்கூடிய ஏட்டுச்சவுடிய பூரா சீகன் பால்கன்னு பாண்டிச்சேரியில இருந்த பாதிரியா இருக்கும். ஆமா, ஜெர்மனி கொண்டு போயிட்டாரு. அதான் எல்லாமே அவங்க இந்த செல்வத்தை பூரா அப்பப்ப கொண்டு போயிட்டாங்க. அவன் சீனாக்காரன் மொழிபெயர்ப்பாளர்கள் தேவை அப்படின்னு அவன் பீக்கிங் பல்கலைக்கழகத்துல அவன் ரெடியா இருக்கான். சீனாக்காரனை நம்பி போக கூடாது, அவன் ஏமாத்திடுவான். அவனையும் ஜெயிச்சு வாங்கிட்டு சொன்னவனை கொண்டுடுவான், போய் சொல்லுவான்னு கொன்னே விடுவான். அது ஒண்ணு இருக்கு. ஆனா சீனாக்காரன் நல்லவனே கிடையாது. அது பல இடங்கள் வெள்ளைப்பூடு வருதுல, சீனா பூடு, அதுல நிறைய பாய்சன் இருக்கான். அதாங்க ஐயா, இது சாப்பிடாதீங்க நீங்க. பெரும்பாலும் அந்த வெள்ளைப்பொடி, அது சீனா ஐட்டம்னு எது வந்தாலுமே அது செய்யக்கூடாது. நான் தடுத்து வச்சிருக்கேன், நான் நிறைய பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். சரிதான். இப்போ நீங்க சாப்பாட்டுல வெள்ளைப்பூடு சேர்த்துக்குவீங்களோ? கண்டிப்பா சேர்ப்போம். நான் இது வெள்ளைப்பூடு என்ன சேர்க்க மாட்டோம். நாங்க வெள்ளைப்பூடு எனக்கு தெரியும், ஆனா எப்படி நீங்க அதை சமாளிக்கிறீங்க, நம்ம ஏன் இதை மட்டும் சேர்க்கிறோம்லாம் யோசிச்சிருக்கேன். வெங்காயம் வெள்ளைப்பூடு சேர்க்க மாட்டாங்க. ஆனா நான் வெங்காயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்டுல எது சமையல் பண்ணாங்க வெங்காயம் போட சொல்லி. வெங்காயமும் வெள்ளை வெங்காயம்னு வெள்ளைப்பூடுக்கு பேரு. வெள்ளை வெங்காயம், இது வெங்காயம்.
அவங்க இந்த ரெண்டுமே அந்தணர்கள் பயன்படுத்த மாட்டாங்க. ஆமா. ஆனா எனக்கு வந்து வெங்காயம், அதுவும் இந்த பெல்லாரி வெங்காயம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இருக்கிறதுலயே மகா மோசமானது பல்லாரி வெங்காயம். ஆனா அதுல சல்பர் சத்து, கந்தக சத்து இருக்குன்றாங்க. இல்ல சின்ன வெங்காயத்துலதான் சத்து அதிகம். அது சரி. அத நீங்க 4 வெங்காயம் தடம் பிடிக்க போது முதல்ல மென்னு தின்றுங்க, தடுமன் விட்டுரும். ஆமா ஆமா. அதனால அதனுடைய சிறப்பு வேற, பெல்லாரி வெங்காயத்தினுடைய சிறப்பு வேற. ரத்தத்தை சுத்திகரிக்குங்கிறாங்க. அது பொடி வெங்காயத்துக்கு விதை கிடையாது. ஆமா ஆமா. பல்லாரிக்கு விதை உண்டு. அது சரி. இது வித்தின்றியே விளைவு செய்குவாயினாரு. விதை இல்லாம அப்படியே வெங்காயத்தை நட்டாதான் வரும். ஆமா ஆமா. அதனால இது ஒரு சஞ்சீவி மூலிகை. நெல்லிக்காய் மாதிரி, எலுமிச்சம்பழம் மாதிரி, இதெல்லாம் ஒரு சஞ்சீவி மூலிகை. நல்ல விஷயம் தான் அது. அந்த வெங்காயம் வந்து நீங்க வெங்காயம் சாப்பிடுங்க, என்ன சின்ன வெங்காயம் வாங்கி சாப்பிடுங்க. அது இதை விட டேஸ்டா இருக்கும். ஆமா நல்லா சாப்பிடு. அது மூல வலிக்கு எங்க அம்மா பொடி வெங்காயத்தை நறுக்கி லேசா உப்பு போட்டு நல்லெண்ணெய் ஊத்தி வதக்கி தந்துருவாங்க. சரி. அவ்வளவு ருசியா இருக்கும். மோஷன் நல்லா போயிடும், மூலத்துக்கு வலி இருக்காது. நல்லா இருக்கும். நான் இந்த சின்ன வெங்காயம், அப்புறம் தக்காளி இதெல்லாம் நறுக்குவேன். நறுக்கி கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் தாளிச்சு இதெல்லாம் கலந்து அந்த தொட்டுக்கிறது, மோர் சாதத்துக்கு தொட்டுக்க சுட சுட வச்சு சாப்பிடுவேன். ரொம்ப அருமையா இருக்கும். அது எனக்கு நானே கண்டுபிடிச்சது. வெங்காயம், பொடி வெங்காயத்தை வத்தலோட சேர்த்து அரைச்சு, உப்பு, பொடி வெங்காயம், வத்தல் 3 போதும். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா தேவாமிர்தமா இருக்கும். ஆமா, ரொம்ப அருமையான அந்த ருசி. அது அந்த இதெல்லாம் விட மாட்டேன் சமையல். நல்லது. அந்த இது மந்திரங்களின் பலாபலன்கள்னு ஒரு தலைப்புல ஒரு 4 பக்கத்துக்கு ஏதோ உங்களுக்கு எத்தனை பக்கம்னாலும் எழுதி கொடுங்க. நான் அந்த முத்திரைன்னு ஒரு இதழ் நான் சொன்னேன் இல்லையா ஐயா, மந்திரங்களை நான் டாக்டரேட்டுக்கு PhDக்கு பதிஞ்சேன். சரி சரி. அது இந்த மந்திர ஒலிகள் ஏன் பலிக்குதா இல்லையா, ஏன் பலிக்குது, எப்படி பலிக்குதுங்கிறது ஆராய்ச்சி. சரி. அங்க இங்க ஹெட் மாஸ்டர், கரஸ்பாண்டன்ட், டிஓ, சிஓ, டைரக்டர் வரையும் பெர்மிஷன் வாங்கி யூனிவர்சிட்டியில போய் ரூபா கட்டி பதிஞ்சிட்டேன். அப்ப டெசர்டேஷன் கொடுக்கணும். ஆமா. அந்த டெசர்டேஷன் கொடுத்துட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நீங்க இதையே நீங்க திருமூலரை வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. இது திருமந்திரத்தை சீவ சிந்தாமணியை வச்சு பண்ணுங்க. சீவ சிந்தாமணியில உள்ள அந்த சமணர்கள் மந்திரத்துல கட்டிக்காரங்க, அதை வச்சு எழுதிடலாம்னாரு. கொடுத்துட்டேன். மணிவேல் அப்படிங்கிறதான் எனக்கு கைட் டீச்சர். சரி. நான் எம்மோட அப்பவே முடிச்சிருந்தேன். எனக்கு ஆர்டர் என்ன வந்துச்சுன்னு கேட்டா, நீங்க மாதம் ஒருக்கா நீங்க சந்திக்கணும், அவரோட இருக்கணும், 1 வருஷம் அவரோட நீங்க இருக்கணும், இப்படி எல்லாம் வந்தது. நான் ரெஜிஸ்ட்ராருக்கு இப்போ கடிதம் போட்டேன். ஐயா, நான் எம்மோட பாஸ் பண்ணிருக்கேன். கல்லூரியில வேலை பார்க்கிற வெறும் MA படிச்சவங்களுக்கு கைடு டீச்சர் தேவையில்லைங்கிறீங்க. நாங்களும் ஜூனியர் காலேஜா இருந்தா 11-12 வேலை பார்க்கிறோம். எங்களுக்கும் அங்க இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் கைடு டீச்சர் நியமிங்க, அவர் சொல்றபடி கேட்டுக்கிறேன்னு கடிதம் போட்டேன். இன்னைக்கு வருது பதில். அவ்வளவுதான். 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நேர போய் கேட்டிருந்தா தந்திருப்பாங்க. எனக்கு தெரியாது அந்த விவரம் எல்லாம். இல்ல எப்பயுமே அதான். சில பேரை நேர்ல போய் பேசினாதான் அவங்க வரேன் ஒத்துக்குவாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்டா நண்பர் சொன்னாரு, நீங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க, நீங்க வாட்டுக்கு செஞ்சிருக்க வேண்டியதானேன்னு வருத்தப்பட்டாரு. நம்ம பள்ளிக்கூடத்து சூழ்நிலை, நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சோம்னா நம்ம அங்க மதுரைக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. அதனால விட்டுட்டு இவங்கள்ட்ட போய் தொங்கி அவன் சொல்றத கேட்டு வைவா வச்சு அப்படி கெஞ்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறத விட நாமே நூல் எழுதிடுவோமே. இவன் என்ன சொல்றது, நூலுக்காக ஆராய்ச்சி தானே, ஆராய்ச்சி நூல் தானே. அதனாலதான் இந்த வெட்டு விடுதலை ஆகிவிட நூல் எழுதுனேன். தலைப்பு என்ன? அந்த உங்க முனைவர் பட்ட ஆய்வுக்கு என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டீங்க? சீவக சிந்தாமணியில் ஒலி நயம். ஏன்னா மந்திர ஒலி தானே. ரொம்ப நாளா வச்சிருந்தேன். சரி. இப்போ சமீபத்துல எல்லாம் வைக்கும் போது இது எதுக்கு தூக்கி போட்டேன். ஆய்வு குறிப்புகளா? ஆய்வு குறிப்புகளா? ஆமா, ஆய்வு குறிப்புகள். அந்த டிசர்டேஷன் இல்ல, அது டிசர்டேஷன் வராது. அதாவது
பிஹெச்டிக்கு கொடுக்கறது வந்து தீசிஸ்னு பேரு. அதுக்கு பேரு டெசர்டேஷன் தானே. முன்னால இல்ல 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 எம்பிலுக்கு மட்டும்தான் டெசர்டேஷன் வரும். ஓ, நம்ம டெசர்டேஷன் அது அந்த ஆய்வு பதியறதுக்கு ஒரு கட்டுரை கொடுக்கணும். ஆமா, அதாவது நீங்க எம்பிலுக்கு வந்து ஒரு எம்பில் முடிக்கிற போது ஒரு ஆய்வு கட்டுரை அங்க கொடுப்பீங்க ஒரு 80 பக்கத்துக்கு. அதுக்கு வந்து டெசர்டேஷன் பேரு. ஓஹோ. நீங்க பிஹெச்டி முனைவர் பட்டத்துக்கு கொடுக்கறது வந்து தீசிஸ். அந்த தீசிஸ் தான், அதுக்கு பேரு தீசிஸ்னு பேரு. அப்படியே விட்டு போச்சு. மணிவேலு சொன்னாரு, இப்போ வந்து பேசினாரு, நீ வாங்க நான் வேணுங்கிறத செய்யறேன்னாரு. நான் ஒன்னும் போயான்னு விட்டுட்டேன். அது சரி, அது பயங்கரமா செலவழிச்சா அதுக்கு ஒன்னும் இன்சென்டிவ் கிடையாது. ஆமா, இப்ப குடுக்குறாங்க, முன்னால கிடையாது. அது சரி. அதான் பார்த்தேன், பள்ளிக்கூடத்தையும் கெடுக்கணும் எல்லாத்தையும் கெட்ட வருவான்னு வேண்டான்னு விட்டுட்டேன். நீங்க முடிச்சிருக்கலாம். ஆனா என் மருமக டாக்டரேட் வாங்கியிருக்கா. எது, என்ன தலைப்பு, என்னது, என்ன? அவ வந்து இது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், பொறியியல். அது சரி. அதுல வந்து அவ எம்டெக். அது சரி, பிரமாதம். அவ டாக்டரேட் வாங்கியிருக்கா. இன்னும் பேத்தி மாப்பிள்ள டாக்டரேட் வாங்கியிருக்கான். வெரி குட். சரி, இவங்க வாங்கினதே போதும்டா அப்படின்னு விட்டுட்டோம். நம்ம வாங்குறதெல்லாம் அவங்க வாங்கிட்டாங்க. அது நீங்க சொன்னா தவறா எடுத்துக்காதீங்க. தவறாவே எடுக்க மாட்டேன். கூட பூமிநாதன் சார், நீங்க மோசமான ஆளுன்னு வைங்க. இல்ல இல்ல, அப்படி எல்லாம் இல்ல. இப்ப முனைவர்பட்ட ஆய்வு இல்ல, வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதான் முனைவர்பட்ட ஆய்வு வந்து வேற மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்ப ஐயா, கொஞ்சம் 20 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் டாக்டரேட் வாங்கினா எப்படி வாங்கினா, என்ன மாதிரி ஆள்கிட்ட கெட்டிக்காரங்களா பார்த்து அந்த கட்டுரை எழுதி வாங்கி அது தான் பேரை போட்டு டாக்டரேட் வாங்கியிருக்கேன். ஆமா, என்கிட்டே ஒரு அம்மா வந்தாங்க. விருதுநகர் மாவட்டத்துல இருக்கிற கோவில்களை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதி கொடுங்க, 3 லட்சம் ரூபாய் தரேன்னாங்க. 3 லட்சம். கலசலிங்கம் பல்கலைக்கழகத்துல அவங்க உதவி பேராசிரியரா இருக்காங்க. ஆமா, டாக்டர் முடிச்சாதான் இருக்க முடியும். ஆமா, அவங்க வந்து ஒரு பை நிறைய சிவப்பு ஆப்பிள் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு பை நிறைய கொடுத்து 3 லட்சம் ரூபாய் தரேன், எழுதி கொடுங்கன்னாங்க. இல்லம்மா, நான் அந்த மாதிரிலாம் வேலை செய்ய மாட்டேன்ட்டேன். அப்புறம் ஒரு PSRR கல்லூரியிலிருந்து ஒரு இந்த லைப்ரரியன் நூலகர் ஒரு அம்மா வந்தாங்க. இல்ல, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும், எப்படியாவது என்னை வந்து PhD முடிக்க சொல்லிட்டாங்க நிர்வாகத்துல. எனக்கு நல்ல மேல் கல்லூரியில வேலை பார்த்தா டாக்டரேட் பண்ணிருக்கணும். அதனால நீங்க எனக்கு எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்படியாவது PhD முடிக்கணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கண்டிப்பா செய்யறேன். ஜோசப் ஜிபால்டின்னு ஒருத்தர் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகம் வந்து MLA ஸ்டைல் ஷீட்னு ஆய்வுக்கான ஒரு புத்தகம். ஆய்வு செய்யறது எப்படி எழுதுறதுன்னு. அந்த புத்தகத்துல வந்து பெரிய புஸ்தகம் 250 பக்கம் மேல இருக்கும். அந்த முதல் 100 பக்கங்கள் ரொம்ப முக்கியமானது. அவர் எப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அந்த வழிய. இப்ப இன்னொரு ஏதாவது ஒரு கட்டுரைய பார்த்து புத்தகத்துல 300 அதெல்லாம் படிச்சுட்டு எழுதி கோயில கொடுத்து ரூபாயை கொடுத்து டாக்டரேட் வாங்கி கொடுத்து. நான் சொன்னேன், இந்த புஸ்தகத்துல ஆங்கிலத்துல தான் இருக்குமா. ஜோசப் ஜிபால்டின்னு ஒரு வெள்ளக்காரர் எழுதியிருக்காரு. அந்த புஸ்தகத்துல முதல் 100 பக்கங்களை மட்டும் வாசிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு அதை வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு வாங்க, நான் உங்களுக்கு என்ன உதவினாலும் வழிகாட்டுதல் செய்யறேன்னு சொன்னேன். படிக்கன்னு சொல்றது அவங்களுக்கு தப்பா போச்சு. எப்படி இவர் நம்மள படிக்க சொல்லலாம் அப்படின்னு. ஒன்னும் தெரியாது, தமிழ்ல ஒரு பக்கம் தப்பு இல்லாம எழுத தெரியாது, ஆனா டாக்டரேட். ஐயோ, அது நிறைய நடக்குது. இப்ப வந்து கருப்பையாவா அந்த மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்துல மூத்த பேராசிரியர், தமிழ் பேராசிரியர். அடுத்தவர் எழுதின ஆய்வு கட்டுரையெல்லாம் எடுத்து தன்னுடைய கட்டுரைன்னு வெளியிட்டு அவர் பேரை வாங்கி. இவர் மட்டும் தானா மூவா செய்யலையா? மூவாவும் அப்படித்தானா? அவர் தான். இப்போ PhDக்கு கட்டுரை கேக்குறாங்க. அந்த காலத்துல MA பாஸ் பண்ணணும்னா ஒரு கட்டுரை கொடுத்தாகணும், ஆராய்ச்சி கட்டுரை. சரி, அப்பதான் MA பட்டம் கிடைக்கும். அப்படி எழுதி கொடுத்த அருமையான இலக்கிய கட்டுரைகளை எல்லாம் தான் பேர்ல போட்டிருக்காரு. அவரே புஸ்தகம், அவர் பேர்ல புஸ்தகம் வெளியிட்டு பல பேருக்கு தெரியும், வெளியே சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவன் பெரிய இடத்துல இருக்கான். மூவா வந்து செகண்ட் கிரேடு. சரி, செகண்ட் கிரேடு ஆசிரியரா இருந்தவர் தான். காரைக்குடிக்கு பக்கத்துல சிறுவயல்னு ஒரு ஊர் இருக்கு. சரி, அவன் கண்ணதாசன் பிறந்த ஊரு. சரி, கண்ணதாசன் பக்கத்துல சிறுகோட்டல்பட்டியில பிறந்தான். இவர் சிறுவயல். வயல்ல சரஸ்வதி வித்யாலயா, நான் அங்க பேச போயிருக்கேன். சரி,
சரஸ்வதி வித்யாலயில 2ஆம் நிலை இடைநிலை ஆசிரியர். சரி. இடைநிலை ஆசிரியர். அவர் பிரைவேட்டா படிச்சா எம்ஏ படிச்ச, அந்த காலத்துல எம்ஏ படிச்சவங்க இல்ல. ஆமா. சென்னை பல்கலைக்கழகத்துக்கு விரிவுரையாளா வந்தாரு. அப்புறம் அப்படி மேல வந்துட்டாரு. பரவாயில்ல. ஆமா, இது மூவா வரலாறு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அடுத்தவங்க புஸ்தகத்தெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டாரு. அது ஆங்கிலத்துல அவற்றை படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். பாலசுப்ரமணியன் ஒருத்தர் இருந்தா, அவர்கிட்ட படிச்சவரு. சரி. நான் இது உண்மையான ஆமான்ட்டாரு. மாணவர்கள் ஆனா சொல்லலையா, புகார் பண்ணலையா, என்ன இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சா எம்ஏ கிடைக்காதுல்ல. அது வேற. எம்ஏ முடிச்சுட்டா அப்புறம் வேலைக்கு சிபாரிசு பண்ண மாட்டாங்கல்ல. ஆமா, அது ஒண்ணு இருக்கும். வேலை பார்க்கணும்ல. நம்மள மாதிரி என்னைய மாதிரி போயான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வர்றவங்க கிடையாதுல்ல. ஆமா, இது வந்து எனக்கு அதனாலயே மண்ணக்கணம் முடிச்ச ஒண்ணு பேரு. ஐயோ ஆமா, அது இந்த மாதிரி அது செய்யறது வந்து ஒரு பேராசிரியர் வந்து இப்படி பண்ணிட்டு இருந்தா அது என்ன, அத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. நான் அது உண்மையில கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்றேன். இல்ல, அது இருக்குங்க. அது வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து நம்ம யார வந்து பெரிய ஆளுமை நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ அவருக்கு வந்து வேற ஒரு பக்கம் இருக்கும். என் கல்லூரியில என் கூட சாமிராஜன் ஒருத்தன் படிச்சான், கிளாஸ்மேட். சரி. அவன் மூவா ஊருக்காரன். அது சரி. அந்த கூச்சமலை இதெல்லாம் எழுதியிருப்பாரு, அதெல்லாம் அந்த ஊர்ல இருக்குது. அது சரி. மூவா நீங்க பாருங்க, போங்க சார். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? தம்பிக்குங்கிற கட்டுரை எழுதியிருக்காருல்ல, தம்பிக்குன்னு எழுதியிருக்காரு, நீங்க படிச்சிருப்பீங்க. ஆமா, ஒரு புஸ்தகம். ஆமா, தம்பிக்கு அண்ணாக்கு தம்பிக்கு எல்லாம் எழுதியிருக்காரு. ஆமா, அந்த தம்பிக்குன்னு எழுதினதுல பல பேருக்கு உதவி செய்யணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், காக்கை கரவா கலந்தோன்னு எல்லாம் எழுதி இந்த கட்டுரை நூல் புத்தகம், சிறு புத்தகம் இப்படி சொல்லியிருக்காரு. நான் அந்த ஊருக்காரன், சொந்தக்காரன். அவற்றை போய் கல்லூரியில படிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செய்ய, பண வசதின்னு ஒண்ணும் இல்லைன்ட்டாரு. தம்பிக்கு எழுதினவரு, எத்தனை பேருக்கு உதவணும்னு சொன்னவரு இப்படி இல்லைன்னாரு. ஆனா சென்னையில அவர் இனிமே வீடு வாங்க கூடாதுன்னு கார்பரேஷன்ல சட்டம் போட்டாங்க. அவ்வளவு வீடு வாங்கிட்டாரா? அடேங்கப்பா. வீடு வாங்கினது மட்டும் இல்ல, அத மராமத்து சரி பண்றதுக்கு கொடைய புடிச்சிட்டு லீவு நாள்ல வெயில்ல மேல நிப்பாராம். அது சரி. சரியா வேலை பாக்குறாங்களான்னு. அப்படியா, ரொம்ப எளிமையா இருப்பாரு. ஆனா அப்படி சொத்து குமிச்சிட்டாரு. இன்கம் டாக்ஸ் கட்டினவங்க 2 பேர் அந்த காலத்துல. ஒண்ணு மூவா, இன்னொரு காரமேக கோனாரு. அடேங்கப்பா. நோட்ஸ் போட்டு வித்ததுல நிறைய லாபம். அவர் தான் காரமேக கோனாரா? கோனார் தமிழ். அந்த 2 பேர் தான் வரி கட்டினவங்க அந்த காலத்துல. சரி. மூவா வாரிசுகள் இப்ப இருக்காங்களா? இருக்காங்க. டாக்டரா படிக்க வச்சாங்க 2 பேர்லயும். சரி. மருத்துவர்களா படிக்க வச்சாங்க. சரி சரி. அவங்க தமிழ்ல எல்லாம் வரல. இவரு என்ன தமிழ்ல வந்துட்டாரு, நான் தான் ஒத்துக்கிறது இல்ல. அந்த இடத்துல இருந்ததுனால தமிழ் அறிவு வந்தது. ஏன்னா பையங்க கட்டிக்காரன் இருப்பான். சரி. எம்ஏ படிக்க வர்றவன் எப்படியும் கட்டிக்காரனா வந்து படிப்பான்ல. ஆமா ஆமா. அதுல இருந்து அறிவை வளர்த்துக்கிற வேண்டியதானே. அவருடைய திருக்குறள் உரையெல்லாம் எனக்கு பிடிக்காது, நல்லா இருக்காது. ஆனா அந்த புத்தகம் தான் நிறைய விக்குது. எவன் வாங்கினவன், எவன் படிச்சான்னு கேளுங்க. புத்தகம் வாங்கினவன் எவன் படிச்சான். அது சரி. நான் மூவா உரையை தான் அப்பப்ப நான் தேடி நான் சந்தேகம் வந்து அதுல பாப்பேன். மூவா உரையில தான் பாப்பேன். நான் 2 தடவை அவரை பார்த்திருக்கேன். அவனை பேசல. சரி. ஒண்ணு நான் 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1951. ஆமா. அந்த நேரத்துல 6ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க டீப்ரோட்டோ ஸ்கூல் தேவகோட்டையில அவரை கூப்பிட்டு வந்தாங்க ஆண்டு விழாவுக்கு. அப்ப பார்த்தேன். இங்க கலைமன்றத்துக்கு ஒரு வைஸ் சான்சலர், இவங்கதான் பெரிய கட்டிக்காரங்களே. அவர் வைஸ் சான்சலர்னா அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பண்ணிக்கலாம், நம்ம புத்தகத்தை அங்க வைக்க சொல்லலாம் வரலன்னு அப்படி இடத்துலதான் நம்ம கூப்பிடுறாங்க எல்லாரையும். ஆமா ஆமா. அப்படி வந்து கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ ஒருக்கா பார்த்தேன். நான் பேசல, நெருங்கி போய் பேச மாட்டேன். குன்றக்குடி அடிகளாருக்கு திருவள்ளுவர் கழகத்துக்கு வந்திருக்காரு. நானும் நின்றுட்டு இருக்கேன். அண்ணன் முத்தரசு அறிமுகப்படுத்துறாரு. சரி. பூமிநாதன் இவரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ட்டாரு. சரி. தலைவர் சேக்கலார் மன்றம் அப்படி எல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா அவரை நான் இன்னைய வரையும் கூப்பிடல. எத்தனையோ சாமியார கூப்பிட்டு இருக்கேன், அவரை கூப்பிடல. ஏன்னா அவருக்கு உச்சரிப்பு வராது. அவர் பழைய அருணாசல தம்பிரான் இருந்தா நல்லா பேசுவாரு. அவர் காலத்துல நான் அவருடைய பக்கத்துல திருவள்ளுவர் கழகம் தேவகோட்டையில நான் ஒரு கழக புலவர். சரி. வரவேற்பு கவிதை மற்றபடி பேசுறதெல்லாம் நான் பேசுவேன்.
அவரு நல்லா பேசுவாரு. தெய்வ சிகாமணி. இவரு அருணாசலம். இவரு என்னை தெரிஞ்சு வச்சிருக்காரு. நான் கூப்பிடல. நான் கிட்ட நெருங்கி போக மாட்டேன். நெருங்கணும் பேசணும் எதுக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு வேண்டாம். சரி. அவங்க மட்டும் பெரிய ஆளு, நம்ம மட்டும் பெரிய ஆளா இருப்போம். அவ்வளவுதான். அவர் கவியரங்க நான் கேட்டிருக்கேன். இவரு கொன்றக்குடி விருதுநகர்ல காமராஜர் பிறந்த நாள் விழான்னு வச்சாங்க அரசாங்கத்துல. அதுல அருநாகப்பன் ஐயா இவர் தலைமை கவியரங்கத்துக்கு தலைமை இவர் தான், குன்றக்குடி அடிகளார் தான். கேட்டிருக்கேன். அதெல்லாம் அரசாங்கத்துல. அருநாகப்பன் நாட்டுக்கோட்டை செட்டியார். ஆமா. ராஜபாளையம் சேக்கலாமன்றத்துக்கு பேசுறதுக்கு வெங்கடாசலம் சொன்னார்னு கூப்பிட்டு வந்தோம். அது சரி. பேசெல்லாம் அவ்வளவு ஆழம் கிடையாது. கவிஞர் எனக்கு கவிதை எழுதி என் பேர்ல கொடுத்திருக்காரு. அதாவது விரகர் இருவர் புகழ்ந்திடவே வேண்டும். அவங்க ஜாதிய வச்சு மேல தூக்கிட சொல்லி மேல வந்துருவாங்க. ஆமா ஆமா. அருணாகப்பனுக்கு கடிதம் கூட என்கிட்ட இருந்துச்சு. சரி. அருணாகப்பன் அது மாதிரி சோச்சோமி சுந்தரமும் அவ்வளவு ஆழம் கிடையாது. அவர் காமர்ஸ் ப்ரொஃபசர். சரி. தென்காசி திருவிழாத்துல பேச கூப்பிட்டு வந்தாங்க. பேசினாரு, சவச்சவன் இருந்தது. இப்ப இன்னைக்கு இதுல செல்ல ஏகப்பட்டது வருது அவருடைய பேச்சு. ஆழம் கிடையாது, சொந்த அறிவு கிடையாது. சுயமா சிந்திக்கணுமா இல்லையா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. சில பேர் அறிவு மாதிரி ஒரு நடை வச்சிருப்பாங்க பேச்சு. அவரு திருக்குறள் முனிசாமியை பத்தி தெரியுமா உங்களுக்கு? விழுப்புரத்துக்காரரு. கண் பார்வை இல்லாத அப்படியா அவரா? கண் பார்வையில நல்லா இருந்தது. நான் சொல்றதெல்லாம் ரொம்ப முன்னால 1957. தசாவதானிம்பாங்களா அவரா? தசாவதானி அவர் இல்ல, அவர் ராமையாப்ல. சரி. அவருடைய மகன் கனகாசவாதி. இப்ப கொஞ்சம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி சித்திரப்பாடல் எல்லாம் சொல்லுவாரு. சரி சரி. இவர் ஒரு நம்ம பேர் என்ன சொன்ன? இது திருக்குறள் முனிசாமி விழுப்புரத்துக்காரர், வக்கீல். சரி. விழுப்புரத்துல ஒரு சொற்பொழிவு வர கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதே சொற்பொழிவை நம்ம தேவகோட்டைக்கு வந்தா இல்ல நம்மகிட்ட கூப்பிட்டு அதே அப்படியே மாறாம சொல்லுவாரு. சரி. ஒரு 3 கட்டுரையை படிச்சு மனசுல வச்சுக்கிட்டு அதையே பேசுறது. அப்படி கிடையாது. பேட்ட நெருக்கமா பேசியிருந்திருக்கேன் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து வழி அனுப்பும் போது. அப்படி இவருடைய குணம் அது. அதே மாதிரி இங்க அன்பழகன் ஒருத்தர் இருக்காரு திருப்பூர்ல. அவரை கூப்பிட்டு இருந்தோம். அவர் பேச்சு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டேன். அவர் என்ன சொன்னாரு, நான் இதையே பேசுறேன்ட்டாரு. ஒரு பேச்சை எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா அப்படியே பேசுவாங்க. எல்லா இடங்களையும் அதேதான் அது இருக்காங்க. பேர் வாங்கிடுவாங்க. ஆமா அதேதான். வேற அவங்களுக்கு எல்லாம் கேட்கறவங்களும் இது புதுசா இருக்கே அப்படிம்பாங்க. அவங்களுக்கு இங்க எங்க வெளியூர் போறாங்க, நம்மள மாதிரி பல்லடமா சுத்த போறாங்க. ஆமா அது சரிதான். இருக்கு, நிறைய இருக்கு. இந்த தகவலை நான் அவர்கிட்ட நண்பர்கிட்ட சொல்லிடுறேங்க. அவர் கேட்டாரு. இந்த அவர் பேரு முத்து பாரதின்னு, அவரு பிஎஸ்என்எல்ல வேலை செஞ்சு ஓய்வு பெற்றவர். அவர் இந்த ஏதோ ஒரு கூட்டத்துல இந்த நாட்டார் நாட்டார் இலக்கியத்தை பத்தி பேசணுமா. நாட்டார்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நாட்டாருன்னா கிராமத்துக்காரங்க. கரெக்டா? கிராமப்புறமா. நாட்டாருன்னா தேவமாறுன்னு மனசுல வச்சுக்குங்க, அதை பேசுங்க. ஓ அந்த மாதிரியா? இது எனக்கு தெரியாதுங்கய்யா. எல்லா தகவலுமே புதுசாதான் சொல்றீங்க. எதுவுமே எனக்கு தெரிஞ்சதாவே இல்லைங்கய்யா. வெங்கடசாமி நாட்டார் ஜாதி பேரு. ஓ அதுவா? அது சரி. வெங்கடசாமி நாட்டார் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா. நாட்டார போட்டாரு. ஏன் அப்படி? அவர் தஞ்சாவூர் பக்கத்துல அவங்க நாட்டார்னு போட்டுக்குவாங்க. ஓ அது சரி. நாட்டார் இலக்கியம்னு சொன்னாலே தேவமாறு இலக்கியம்னு அர்த்தம். இது தெரியாது எனக்கு. கொஞ்சம் இருக்க, நான் வேணா இதுல பார்த்து சொல்றேனே. இதுல பாருங்க, இந்த இதுல அபிதான பேராவதியில நாட்டாருங்கிறதுக்கு என்ன பொருள் போட்டிருக்காங்க பாருங்க. ஏன்னா அது ஃபோல்க்குங்கிற மாதிரி அர்த்தம் எடுக்கிறாங்க இப்ப. அவன் தேவமாறுதான் அந்த காலத்துல தெருக்கூத்தெல்லாம் ஆடினாங்க. சரி. தெரியுமா? இல்ல தெரியாதுங்கய்யா. அவங்கதான் பெரும்பாலும் சினிமாவிலே நிறைய தேவமாறு தானே இருந்தாங்க. சரி. எஸ்.வி. சுப்பையா அந்த வகைராவில சிவாஜி கணேசன் கூட தேவமாறு தான். அதுல சேர்ந்தவங்க எல்லாம் தேவமாறு பல பேரு. சங்கிலி முருகன் அந்த குரூப்பே தேவமாறு தான்.
நான் ஜாதிய சொல்ல நினைச்சிடாதீங்க, நீ இல்ல, பரவாயில்ல. நாட்டார்னு அதனால சொன்னதுனால இது சொல்றேன். இல்ல தவறு இல்ல, அது ஒண்ணும் இல்ல. ஆமா. இந்த இப்ப இந்த அகராதிய பாத்துக்கிட்டு இருக்கேன். அபிதான சிந்தாமணியா இது வச்சிருக்கீங்க? அபிதான சிந்தாமணியா எது? இது தமிழ் பேரகராதி. சரிங்கய்யா, சரிங்க. தமிழ் பேரகராதி ரொம்ப சிறப்பான அகராதியில. சரிங்கய்யா. நாடகம், நாடக தமிழ், நாடான். நாடான்னு சொன்னா சாணாக்குரிய பட்ட பெயரு. நாடாவி. வெளியில எதுவும் சொல்லிடாதீங்க, உடனே வந்துருவாங்க, அறுவாலை தூக்கிட்டு வந்துருவாங்க அந்த ஆளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ, அந்த தாமரை மலர்லாம் தாமரை இந்த இவர சுஜாதாவெல்லாம் அடிக்க போயிட்டாங்க. கேள்வி கேட்பேன், நீ அடி முத்துராமலிங்க தேவரை பாத்திருக்கியான்னு கேட்பேன். அது சரி. முத்துராமலிங்க தேவர் ஊர் தெரியுமா உனக்குன்னு கேட்டிருப்பேன். அது சரி. முத்துராமலிங்க தேவருடைய அம்மா எங்க இருந்து பிறந்தாங்கன்னு தெரியுமா, எந்த ஊருன்னு? சரி, முத்துராமலிங்க தேவர் பசும்பொன் எங்க இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய அப்பா பேர் என்னது? அதே பல பேருக்கு தெரியாது. உக்கிரவாண்டிய தேவர். உக்கிரவாண்டிய தேவர் அந்த காலத்துல பொழுது போகாது, பசும்பொன்ல இருந்து திருச்சுடிக்கு வந்துருவாங்க உக்கிரவாண்டிய தேவர். எங்க பாட்டனார் வக்கீல். சரி. திருமல் நாயக்கர் மகளுக்கு போவாரு நீதிமன்றத்துக்கு. அவரோட இவருக்கு பழக்கம். 2 பேரும் சீட்டு கச்சேரி. சரி. இந்திராணி அம்மையார் அவங்க அம்மா பேரு. எங்களுடைய குலதெய்வம் இருக்கிற ஊர் தான் அந்த அம்மார் ஊரு. அவருக்கு கோயில் கட்டி வச்சிருக்காங்க. அது சரி. எங்க அப்பா நிறைந்த பழக்கம். முத்துராமலிங்க தேவர் நல்லா இருந்த காலத்துல, அந்த காலத்துல புள்ளமாரெல்லாம் முத்துராமலிங்க தேவருக்கு தான் ஆதரவா இருப்பாங்க, ஓட்டு போடுவாங்க. சிங்கப்பெட்டியில நிப்பாரு. அவருடைய சின்னம் சிங்கம். எம்பிக்கு நிப்பாரு, எம்எல்ஏக்கு 2க்கும் நிப்பாரு. 2லயும் ஜெயிப்பாரு. எம்எல்ஏ விட்டுட்டு எம்பிக்கு போயிருவாரு. இதெல்லாம் அவருடைய வரலாறு. எங்க அப்பா மாமானு தான் கூப்பிடுவாங்க. மருமகனே, இப்ப அரசியல்ல நான் நல்லா இருக்கேன், உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி செய்யறேன்னாரு. எங்க அப்பாவோ ஒரு பெரிய வேதாந்தி, யார்ட்டையும் எதையும் விரும்ப மாட்டாங்க, கேட்டு வாங்க மாட்டாங்க, ஜாதகம் பார்த்தா காசு வாங்க மாட்டாங்க. அதனாலதான் நானும் வாங்கறது இல்ல. அப்படிப்பட்ட நெருக்கமான தொடர்பு எங்களுக்கு உண்டுப்பா. நீ என்னைய வந்து கோபப்படுறியா? சரி, முத்துராமலிங்க தேவருடைய பொன்னுரையில ஒண்ணு சொல்லுப்பா, நீ என்ன என்னாலும் செய்யி. ஒருத்தனுக்காவது அவருடைய சொற்கள் தெரியுமா? நாம பேசியிருக்கோம். முத்துராமலிங்க தேவருடைய அருமையான சொற்பொழிவுகள்லாம் நிறைய இருக்கு. முத்துராமலிங்க தேவர் பெரிய வேதாந்தியா. நம்முடைய உடம்பு எப்படிப்பட்டதுங்கிறத வேதாந்தத்தை வச்சே எல்லாருக்கும் விளக்கம் சொல்வாரு. அப்படிப்பட்ட மனுஷன். நாட்டல், நாட்டவத்தனம், நாட்டவன். நீங்க சொன்னது வந்து நாட்டான் கிராமவாசிங்கிறது ரைட்டு. ஆனா நாட்டார்ங்கிற போது நாட்டா நாட்டு பசு, கிராம பசு, ஊர் பசு. நாட்டாசாரம், தேச வழக்கம், தேச முறை பெயர். நாட்டாண்மை, ஊர் அதிகாரம். நாட்டாண்மை எல்லாம் அவங்க தானே இருந்தாங்க. நாட்டார் என்றால் ஊரார் அப்படின்னு போட்டுட்டு சில ஜாதியாரின் பட்ட பெயர். சில ஜாதியார்னு ஏன் போட்டாங்கன்னா வெளிப்படையா எழுதப்படாதுன்னு. அதனால அது நாட்டாருங்கிறது அவங்களத்தான் குறிக்கும். நாட்டார் தேவமாறு, நகரத்தார் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். சொல்லுவாங்க. ஆமா, சரிதான். அதனால நாட்டார்களுக்கு என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒரு நண்பர் கூப்பிட்டு சொன்னேன். அவரு வந்து அவ்வளவு செய்யல. நாட்டார் இலக்கியத்துக்கு பண்ணுங்க நாங்க. ஆமா, அந்த இது நான் ஒரு புஸ்தகம் நான் ஒண்ணு கொடுத்தேனே உங்ககிட்ட. நீங்க தான் சொன்னீங்க. ஆமா, அந்த இது ருத்ரவண்ணியன் போறேன் அப்படியே வச்சிருக்கேன். இதே மாதிரிதான் இது வெளியிடாம இது வெளியிடுது. புஸ்தகம் தயாராகி 3 வருஷம் ஆச்சுங்கய்யா. மென்பரதி ரெடி, கணினியில மென்பரதி ரெடியா வச்சிருக்கேன், தயாரா இருக்கு.
இப்ப என்னன்னா அது இப்ப புத்தக வெளியீடு யாருமே வெளியிடுறதுக்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா வெளியிட்டா விக்க மாட்டுது. எந்த புஸ்தகம் தான் விற்கும்? அதான் யாருமே வாங்க மாட்டாங்க. வாங்கி தமிழ்ல நோபல் பரிசு பெற்றவர்களுடைய நூலை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. எத்தனை வீட்டுல திருக்குறள் இருக்கு? ஆனா திருவாசகம் இப்ப நிறைய பரவுது. நல்லது நல்லது. திருக்குறளை விட திருவாசகம் எல்லார் வீட்லயும் வருது. ஆமா. ஏன்னா நானே எனக்கு தெரிய 200 புத்தகம் வித்து கொடுத்துருக்கேன். அது சரி. இன்னும் வேணுங்கிறாங்க. இப்ப எங்க கோயில்ல பெருமாள் கோயில்ல என்ன நடக்குது தெரியுமா? இந்த 4000 திவ்யபிரபந்த சாற்று முறைன்னு நடக்கும் டெய்லி தினசரி மாலையில. வரபோது செல்போனை கொண்டாடுறாங்க. அது செல்லுல அந்த பாசுரங்கள் எல்லாம் பதிஞ்சு வச்சிருக்காங்க ஏற்கனவே. அத அப்படியே பார்த்து வாசிச்சிடுறாங்க. இது இப்படி ஐயங்கார்கள் தூய தமிழ் பற்றுடையவர்கள். சரி. நீங்க இப்ப உள்ள கல்யாண பத்திரிகை பார்க்காதீங்க. பழைய கல்யாண பத்திரிகை பாத்தீங்கன்னா அருமையான தமிழ்ல இருக்கும். தூய தமிழ்ல இருக்கும். எனக்கு சிலது மறந்து போச்சு. தாங்கள் எளியனாகிய என்னுடைய மகள் திருமணத்திற்கு வந்திருந்து அக்கார அடிசல் உண்டு, சக்கரை பொங்கல் சொல்ல மாட்டாங்க. சிறிய முடிய குடிலுக்கு எழுந்தருளி, இப்படி அருமையான தமிழ் 4000 திவ்ய பிரபந்த மாதிரி அருமையான 4000 திவ்ய பிரபந்தருக்கு மும்மூச்சுப்படி அப்படியெல்லாம் எழுதுனது வடமொழியில எழுதியிருக்காங்க. அவ்வளவு அருமையான தமிழ். எல்லா பாட்டுமே பச்சைமா மலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரவேரே 1000 கொடுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகர்வானே. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக என்புருகு சிந்த இடுதறியா நண்புரி ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். இது முதல் ஆழ்வார் பாட்டு. மையன் தகழியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரவன் விளக்காக செய்ய சுடராளியான் தனக்கு சூட்டினேன் சொல் மாலை இடலாடி நீங்கவே என்று. எப்படி தமிழ்! இது முதல் ஆழ்வார்கள் 2 பேர் பாடினது. பேயாழ்வார் பூதத்தாழ்வார் முதல் 3 ஆழ்வார்கள். 3 பேரு திருக்கோவிலூர்ல 3 பேரும் ஒன்னா சந்திச்சுக்கிட்டாங்க. திருக்கோவிலூர்ல உலகளந்த பெருமாள் கோயில் இருக்கு, பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கு. சரி. அது ஒரு திருக்கோவிலூர் அட்ட வீரட்ட தலங்கள்ல ஒண்ணு, சிவனுடைய தலம். சரி. அந்த திருக்கோவிலூர்லதான் கபிலர் பாரி மக்கள் 2 பேருக்கும் கல்யாணம் கொடுத்துட்டு அங்கவை சங்கவைக்கு மலையமான் திருமுடிக்காரிக்கு மனம் பேசி பாரியினுடைய நெருங்கின நண்பர் கபிலர். அவனை வஞ்சகமா கொண்டுட்டாங்க போர்ல. இந்த 2 பிள்ளைகளையும் தான் கொண்டுட்டு போய் அலைஞ்சு ஒரு அரசனை பார்த்து இந்த திருமுடிக்காரிட்ட ஒப்படைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அவையார்லாம் போய் வாழ்த்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில தான் ஔவையார் வரப்போயர்னு வாழ்த்திருக்காரு. அப்போ முடிச்ச உடனே இனிமே என் நண்பனை விட்டு நான் பிரிஞ்சிருக்க முடியாது, இந்த கடமை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி திருக்கோவிலூர்ல அந்த ஆத்துல ஒரு உள்ளுக்குள்ள ஒரு மரத்தினுடைய நிழல்ல, அதுவும் புள்ளி நிழல்னு எழுதுறது கைதுல பெரிய புறநானூற்றுல நிழல், அடர்ந்த நிழல் இல்லையா, புள்ளி புள்ளியான நிழல்ல வடக்கு நோக்கி உட்கார்ந்து உயிரை விட்டவர் கபிலர் நண்பருக்காக. அது இன்னும் அங்க அடையாள சின்னம் இருக்கிறது. கபில கல் அப்படின்னு போட்டு வச்சிருக்காங்க. அந்த கல் இன்னும் இருக்கு. அந்த ஊர்லதான் உலகளந்த பெருமாள். அந்த உலகளந்த பெருமாளை கும்பிடுறதுக்காக இந்த 3 பேரும் போயிருக்காங்க. தனித்தனியா போயிருக்காங்க, ஒருத்தர் தெரியாது. இந்த பெருமாள் என்ன பண்ணாரு, இவங்களை சேர்த்து வச்சிருவோம்னு சொல்லிட்டு மழையை பெய்ய வச்சிருக்காரு. மழை பெஞ்ச உடனே முதல் ஆழ்வார் போய் ஒரு வீட்டு, அந்த காலத்துல சின்ன உண்டா இல்லையா, அவர் சின்ன அறை மாதிரி இருந்திருக்கு, அதுல போய் உட்கார்ந்துருக்காரு. அடுத்து இன்னொருத்தர் உள்ள, ஐயா எனக்கு இடம் இருக்குமான்னு 2வது ஆள் போனாரு. 2 பேரும் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. 3வது ஆழ்வாரும் போனாரு. ஐயா வாங்க வாங்க நிப்போம். 3 பேரும் நிக்கிறாங்க.
அதுக்கு மேல இடம் இல்ல. அப்ப இன்னொரு ஆளு உள்ள புகுந்து நெருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா நம்ம 3 பேர் தான் இருக்கோம், இன்னொரு ஆள் யார் வந்தா நெருக்கமா இருக்குன்னு பார்த்தா பெருமாளே தோன்றி அவர்களுக்கு காட்சி கொடுத்ததாக வரலாறு. என்ன பண்றது, நிறைய படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அந்த அறை, அந்த இடம் என்ன இருக்கு, திருக்கோவிலூர்ல 3 பேருக்கும் அருள் செய்த இடம் இருக்கு. உலகளந்த பெருமாள் முத பார்க்கும்போது ரொம்ப அருமையா வச்சிருந்தாங்க. இப்ப கோயிலை எடுத்து கட்டுறேன் அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கு கோவில். நம்ம பெரிய பெருமாள் நல்லா இருக்கும். அங்கதான் மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்த ஊரு. மெய்ப்பொருள் நாயனார் வாழ்ந்த ஊர் முத்தநாதன். அந்த வரலாறு அங்க நடந்ததுதான். ரொம்ப பிரமாதங்க ஐயா. நிறைய பேசினோம், நிறைய பயனுள்ள தகவல். ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிஞ்சது எதுனாலும் எழுதி கொடுங்க, நான் இதுல சேர்த்துக்கிறேன். நீங்க ஒரு 4 பக்கம் எழுதி கொடுங்க. நீங்க அப்படி கேட்க கூடாதுங்க. என்னது இல்ல அது இதில் இந்த வரலாறு எல்லாம் சேர்த்து ஒரு பொது தலைப்பு கொடுங்க, நான் எத்தனை கற்று எழுதணுமோ எழுதி தரேன். சரி சரி சரி. நம்ம பத்திரிகையில எழுதணும்ல வரலாறு. சரி, எவன் படிச்சான். அதான் புஸ்தக வெளியீடு இனிமே கனவுல கூட சாத்தியப்படாது போல. அதுக்குதான் நம்ம இலவசமா கொடுத்துட்டு இருக்கோம். ஐயோ, நான் என்ன தெரியுமா பண்றேன், என்னுடைய அச்சிட்ட புத்தகங்கள் விற்காமலே அப்படியே பரன்ல கிடக்கு. யாராவது கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்களே தெரிஞ்சவங்க, ஆமா, 5 புத்தகங்களை எடுத்து அதுல ஒரு நல்ல கவர்ச்சியான ஒரு பளபள காகிதத்தை சுத்தி அது மேல ஒரு சிகப்பு ரிப்பனை கட்டி, இப்ப என்ன நீங்க உங்க புஸ்தகத்தை கொடுங்க, 5ஆம் தேதி நீங்களும் வாங்க, உங்க கையாலேயே பரிசு குடுக்கறதுக்கு அந்த பையங்களுக்கு ஒவ்வொரு பரிசை கொடுத்துருங்க. நல்லதுங்க, நல்லது, நான் கொண்டு வந்துடுறேன். ஆமா, ஒரு 40 புத்தகம் தேவைப்படும். நான் உங்களுக்கு அதை கொடுத்துறேன். உங்க நிகழ்ச்சி அழைப்புதல் மட்டும் எனக்கு அனுப்பிச்சிருங்க. நேரம் உங்களுக்கு அனுப்பாம இருப்பா. அதான் எனக்கு இந்த இதுல வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க. எல்லாமே இப்ப மாறி போச்சு, எல்லாமே வாட்ஸ்அப் தான். உங்களுக்கு தெரியாதா, குருவருள் திருமுறை மன்றத்துல அவர்கிட்ட ஐயா வாட்ஸ்அப் தான் வருது இல்ல எனக்கு. அதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி 300 ரூபாய் செலவாது அச்சிடுறதுக்குன்னாரு. எந்த காலத்துல இருக்கீங்கன்னு சொல்லி அந்த இன்விடேஷன் அழைப்பு இதெல்லாம் நானே கணினியில தயார் பண்ணி அத பிடிஎஃப் ஃபைல் மாதிரி மாத்தி நானே எடிட்டிங் எல்லாம் பண்ணி ஒரே நேரத்துல 200-300 பேருக்கு சர்ன்னு போயிரும். அவ்வளவுதான். அதான் அவ்வளவுதான். நமக்கு அவர் செலவு 300 ரூபாய். அவர் ஐயா நாங்க சேகலா மன்றம் வச்சிருக்கோம்ல. அதான் அது அதுல உங்க உறுப்பினர், நீங்க உறுப்பினர் கட்டினீங்கன்னா அதுல பேர் வந்துரும். ரைட்டுங்கய்யா, ரைட். இந்த தடவை இதில் நான் உங்களுக்கு அந்த உறுப்பினர் கட்டிடுறேன். நீங்க பரிசு வழங்க வாங்க. சரிங்கய்யா. பரிசு வழங்குவோர்னு உங்க பேரை போட்டுறேன். சரி. அப்ப பின்னால என்னென்ன அடைமொழி, அதாவது என்ன நூலாசிரியரா அல்லது இந்த இது என்ன பத்திரிகை ஆசிரியர் எல்லாம் போட்டுருவோம். முத்திரை அந்த பத்திரிகை பேர்லாம் போட்டு சரி பரிசு வழங்க வரும்போம். சரி, நீங்க அந்த நூல்ல ஒரே நூலா 2 நூல்னாலும் சரி, நாங்க உங்க நூலை எல்லா மாணவர்களுக்கும் பரிசு கொடுப்பாருன்னு சொல்லிடுறோம். சரி, ரைட்டுங்க, நான் கொண்டு வரேன். எத்தனை பரிசு கொடுக்க வேண்டியிருக்கும்? அநேகமா 40 புத்தகம் வரும். அப்படியா? சரி, நான் ரெடி பண்ணி ஏதாவது கொண்டு வந்துடுறேன். அறிஞர்கள் வருவாங்க, எப்படியும் எனக்கு ஒண்ணு கொடுங்கன்னா நம்ம கொடுக்காம இருக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா. நான் இந்த பரிசு லிஸ்ட் வச்சிருக்கேன். சரி, எத்தனை பேர்னு சொல்றேன், கூட ஒரு 10 புத்தகம் எடுத்துக்குவாங்க. அங்க கொடுக்கும் போதெல்லாம் எத்தனை பேர் தனியா என்கிட்ட கேட்டிருக்காங்க. சரி சரி, எனக்கு ஒண்ணு வேணும், நான் படிக்கிறேன். இப்ப உண்மையா படிக்கிறவங்க. ஆமா ஆமா. அதனால அவங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம். நல்லது நல்லது, நான் கொண்டு வரேங்க, கொண்டு வரேன். அப்ப அழைப்புல உங்க பேரை சேர்த்துறவா? சரி, நீங்க சேர்த்துருங்க. நான் ஜனவரி 5 தானே நீங்க வரணும். ஏன்னா பரிசு வழங்கலே உங்களை தான் போகல. இல்ல, நான் கண்டிப்பா வந்துடுறேன். பேரை போட்டுட்டீங்கன்னா இல்ல, எனக்கு விஷயத்த மட்டும் என்னைக்கு தேதின்னு கரெக்டா வாட்ஸ்அப்ல சொல்லி இந்த நேரம் இடம் மட்டும் எனக்கு கரெக்டா அழைப்புதல் அனுப்பிச்சிருங்க, நான் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். இன்னைக்கு தான் அழைப்பு எழுதிக்கிட்டு இருக்கேன் எல்லாருக்கும், நாளைக்கு மீட்டிங் இருக்குன்னு. பரிசு வழங்குவோர் பரிசு வழங்குவோர்னு வழக்குரைஞர் எஸ் ரமேஷ். எஸ் தான் போடணுமா, தமிழ்ல போடணுமா? உங்க விருப்பம். எஸ் தமிழ்லயே கூட போட்டுக்கோங்களேன், எஸ் ரமேஷ்னு போட்டுக்கோங்க. இல்ல எஸ்ங்கிறத அப்பா பேரு சோலைமலை.
சோவண்ணா வழக்குறீங்க போடக்கூடாது. சோவண்ணா ரமேஷ்னு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. ரைட் தான், சோ ரமேஷ் தான். வழக்குரைஞர் போட்டா அப்போ டிகிரி போடணுமா? டிகிரியில வேண்டாம், வழக்குரைஞர் மட்டும் போடுங்க போதும். ஆமா, அதுல வந்து என்ன எழுதணும்? முத்திரை முத்திரை இணை இதழ் முத்திரை இதழ் ஆசிரியர்னு போட்டுருங்க. முத்திரை இதழ் ஆசிரியர். முத்திரை இதழ் ஆசிரியர். ஆமா, சரி, அவ்வளவுதான். அப்ப நூல்களை கூட ஒரு நூலா 2 வகையா? இது நூலா? 18 நூல்கள் எழுதியிருக்கேன். இல்ல, எத்தனை நூல் மாணவர்களுக்கு பொருத்தமாவும் இருக்கிற மாதிரி எத்தனை நூல் கொடுக்க போறீங்க? ஒரு 10 இதழ்கள் 10 புத்தகங்கள் நான் தந்துடுறேன். பிரதிகள் எடுத்துட்டு வரேன். 10 புத்தகம்னா மொத்தம் 40 பேர் வச்சுங்களேன். அப்ப 400 புத்தகம் கொண்டுருவீங்களா? இல்ல, அப்படி அவ்வளவு புத்தகங்கள் என்கிட்ட இருக்கான்னு தெரியல. ஒரு 50 புத்தகங்கள் நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். கவர்ல சுத்தி 50 புத்தகம் கொடுத்துருக்க. அந்த 50 புத்தகம் நீங்க தான் கொடுக்க போறீங்க. சரிங்கய்யா. ரைட்டு. ஏன்னா எழுதிட்டேன், இந்த இப்பதான் பரிசளிப்பு எழுதிக்கிட்டு இருந்தேன். சரி சரி. அந்த நேரம் நீங்க பேசுனீங்க. நல்லது. பரிசு வழங்குவோர் வழக்குரைஞர் சோ ரமேஷ், முத்திரை இதழ் ஆசிரியர். ஆமா, அதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டேன். ஒரு பரிசுனா ஒரு புத்தகம் 2 புத்தகம் சேர்த்து கொடுத்துடலாம் இல்லையா? அப்படிதானே? தாராளமா கொடுக்கலாம். நல்லது, நான் கொண்டு வந்துடுறேன். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடுத்துடுறேன். ஏற்கனவே ஒரு இது பள்ளிக்கூடம், இந்த இது இங்க ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 15 பெட்டி புத்தகத்தை அப்படியே கொடுத்துட்டேன். அட்டேங்கப்பா. இந்து மெட்ரிகுலேஷன் பள்ளின்னு என் மாமா தான் அவரு. டிஎஸ் கிருஷ்ணன் என் மாமா தான். அவர் இந்து மெட்ரிகுலேஷன் பள்ளி புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. அவர்கிட்ட இந்த புஸ்தகங்கள்லாம் இருக்குன்னு 3 ரேக்கும், இரும்பு ரேக்கு, அந்த அலமாரி, இரும்பு அலமாரியும் கொடுத்து என்கிட்ட இருந்த ஒரு 15 பெட்டி புஸ்தகங்களை கொடுத்தேன். கொடுத்த பிறகும் ஒரு 7-8 பெட்டி புஸ்தகங்கள் இருந்தது. இங்க ஒரு மகரிஷி வித்யா மந்திர்னு இங்க பக்கத்துல மம்சாவரத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ஆமா, அது குருவலிங்க ஐயா நம்ம நண்பர் தான், நிர்வாகி. அவரை கூப்பிட்டேன். அவரு ஒரு வேன் கொண்டு வந்தாரு. அது ஒரு 8 பெட்டி அனுப்பிச்சிட்டேன். ஆமா, அது பூரா அவ்வளவுதான். என்னால இவ்வளவுதான் பராமரிக்க முடியுது. வர்றது புஸ்தகங்கள் என்னை பார்த்தாலே யாரை பார்த்தாலும் என்னை அவங்க என்கிட்ட புஸ்தகத்தை கொடுத்துடுறாங்க. நான் வந்து அன்னப்பராஜா எங்க ஸ்கூலுக்கு 2000 புத்தகம் கொடுத்தேன். ஏப்பா. அது போக ஏஎஸ் வேலைராஜா வேந்த பாடசாலைக்கு 1000 புத்தகத்துக்கு மேல கொடுத்து நூலகம் ஆரம்பிச்சு நூலகத்தை சொல்றதுக்கு இவரு வந்தாரு, நாச்சியப்ப சுவாமிகள். ஆஹா, பிரமாதம். நூலக விழாவே நடத்தினோம். நடந்துகிட்டு இருக்கு. நல்லது நல்லது, நடக்கட்டும். இன்னொரு நண்பருக்கு புத்தகம் கொடுத்தேன். அந்த நிறுவனம் சரியா செயல்படல, அவர் இறந்து போயிட்டாரு. சரி சரி சரி. அவங்களுக்கு ஒரு 500 புத்தகம் கொடுத்தேன். இந்த ஒரு உதவி நீங்க செய்யணும். இந்த பன்மொழி பலவர் இருந்தார் இல்லையா, ஜெகநாத ராஜா, அவர் மருமகன்ட்ட அவர் வச்சிருந்த நூலகம் எல்லாமே கட்டுப்பாட்டுல போயிருச்சு. அவர் ராஜூஸ் கல்லூரியில வேலை பார்க்கிறாராம், பேராசிரியர். அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாணவர் மாதிரி. சரி. அவருடைய பையன் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்கிட்ட ஓடி போயிட்டான். அவனை கூட்டு வந்து அவரை கூட்ட சொல்லி அவனுக்கு அறிவுரை சொன்னேன். அவன் இன்னைக்கு ராஜூஸ் காலேஜ்ல பிரின்சிபால் லெவலுக்கு வரான். ஆமா, அவர் சரித்திர துறையாமே. அப்படியா? விளையாட்டு துறை. SSLC படிச்சுட்டு ராஜூஸ் காலேஜ்ல ஆபீஸ்ல வேலை பார்த்தாரு. சரி. அப்படி நிறைய பேர் அங்க பிரைவேட்டா எழுதி லெக்சரரா வந்தாங்க. அதுல ஒரு ஆளு ராதாகிருஷ்ணன். பன்மொழி புலவர் மணிமேகலையினுடைய கணவரா வந்ததுனால கொஞ்சம் எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க. சரி. ராதாகிருஷ்ணன் நம்ம மன்றத்துக்கு வந்திருக்காரு, கூட்டத்துக்கு வருவாரு. அவர்கிட்ட சொல்லி வேற ஒண்ணு. அவர் மனைவி இறந்து போச்சு, மணிமேகலை. எப்ப இருந்தாங்க? அது 3 வருஷம் இருக்கும். சரி சரி சரி. இது அவர்கிட்ட சொல்லி வந்து அவரு பன்மொழி புலவர் வச்சுட்டு போன புஸ்தகம் இருக்கு இல்லையா, அது அப்படியே வந்து பூரா மக்கிக்கிட்டு கிடக்க. அவர் வீட்டை ஒட்டியே அந்த நூலகம் வச்சிருந்தாரு. ஆமா, அவருக்கு அந்த நூலகத்துல இடத்த பாதி தான் இவரு டாக்டர் பாரி வாங்கி கட்டியிருக்காரு. வீடு கட்டிட்டாரோ? கிளினிக் கட்டியிருக்காரு. ஓ, சரி சரி சரி. நான் அதான் சொல்றேன்ல, நூலகம் வச்சிருந்தாங்க. மூக்கு ஜெகநாதராஜா நூலகமும் வச்சிருந்தாங்க. அதுக்கு வாங்கின இடம் நிறைய இருந்தது. நூலகம் போக மிச்ச இடம் இருந்தது. அது சும்மாதான் கிடந்தது.
அத பாரி விலைக்கு வாங்கி கிளினிக் கட்டியிருக்காரு. இப்ப அந்த நூல்களை மீட்க வழி இருக்காங்கய்யா. நான் ராதாகிருஷ்ணன் விழாவுக்கு வர்றாரான்னு கேக்குறேன். கேளுங்க. உங்களை நண்பர் ஒருத்தர் சந்திக்கணுங்கிறாருன்னு சொல்றேன், நீங்க பேசிக்க. இல்ல, அவரு யாருமே தொடக்கூடாது, உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாராம். அது எனக்கு தெரியும், எப்படி பராமரிக்க தெரியுங்கிறாராம். ஆனா புத்தகங்கள் கவலைப்படாம விட்டுருங்க, அது நடக்கிறபடி நடக்கட்டும். நான் தான் சங்கரவள்ளிக்காரத்துக்காரருக்கு நூல்கள் கொடுத்தேன் நூலகத்துக்கு, அது நடக்கல, நான் என்ன பண்றது, திருப்பி போய் கேட்கவா? அவ்வளவுதான், விட்டுறதான், அவ்வளவுதான். நல்ல சேகரம் பண்ணி வச்சிருப்பாரு அவர், அருமையான புத்தகங்களை சேகரம் பண்ணி வச்சிருப்பாரு. அவர் வீட்டுக்கு போயிருக்கும் போது வீட்டுல ஹால் நீளத்துக்கு நூலகம் வச்சிருந்தாரு. சரி. மூக்கு ஜனராஜா. நான் கோமா கோதண்டத்துக்கு நம்பர் தரேன். சரி. கோமா கோதண்டமும் அவங்க தான் நிறைய நூல் சேர்த்தாங்க. அவரு கோமா கோதண்டம் நிறைய நூல் எழுதியிருக்காரு. ஆமா. நூல் எழுதின முறையெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ இல்லையா? எனக்கு தெரியும். அவருக்கு என் மேல ரொம்ப அன்பு மரியாதை எல்லாம் உண்டு. ஊர்க்காரங்க பேசுறத நான் அப்படி கொஞ்சம் அதுவும் சொல்லணும்ல. நீங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நான் சொல்றதை நினைக்காம இருக்கக்கூடாது. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், ஆனா வெளிக்காட்டிக்கிறதுல பிறர் சரி. பிறரால் பெருஞ்சுட்டு வேண்டுவான் யாண்டும் மறவாமே நோற்பது ஒன்று உண்டு. சரி. என்ன செய்யணும்? பிறர் சீரெல்லாம் தூற்றி சிறுமை புறங்காத்து யார் யாருக்கும் தாழ்ச்சி சொல்லல். அந்த பண்புல நம்ம வந்தனால யார பத்தியும் குறை சொல்லலாம். சரி, யாரையும் குற்றம் சொல்லாம இருக்குது. சரி. கோமா கோண்டத்துக்கு நம்பர் தாரேன். இல்ல, அவரு என் நண்பருக்கு தெரியும், கோமா கோண்ட நம்பர்லாம் நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் உண்மையை பூரா சொல்லிடுவார். அவற்றே நிறைய நூல் இருக்கு. சரி. எனக்கு ஒரு பட்டம் கொடுக்கிற போது 1000 ரூபாய் பணம் படிப்பு கொடுத்தாங்க. சரி. எனக்கு பண முடிப்பு வேண்டாம், இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்க, உங்க நூல்களை கொடுத்து அனுப்புங்க. சரி. அவர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கும் படிக்க ஆர்வம்லாம் காட்டியிருக்காரு. நல்ல மனுஷன். சரி. அவற்றை கேளுங்க. மூக்கு ஜனராஜன் அவர் தான் சம்பந்தப்பட்டவர். சரி. அவர் உண்மையை சொல்லிடுவார். என்ன செய்தாரு, தருவாரா இல்லையா எல்லாம் கேட்கலாம். நல்லது, நல்லது. நேரடியா பேசுறதை விட இது நல்லது. செய்வோம். நல்லது. ஏன்னா அவருக்கு சொல்வார், எடுத்து சொல்வாரு. ஆமா, ஆமா. அதை பாத்துக்கோங்க. நல்லதுங்க, நல்லது. நன்றிங்க. ராதாகிருஷ்ணன் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? அந்த பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் நம்பரு? ராதாகிருஷ்ணன் நம்பர் இருந்தது வேணா வாங்கி தரேன், இல்ல அவற்றையே வாங்கிக்கலாம். சரி, சரி. சரி. கோதண்ட நம்பர் இருக்கா உங்கள்ட்ட? இருக்கு, நான் கேட்டுக்கிறேன். அவர் நம்பர் நான் கேட்டுக்கிறேங்க. அவர்கிட்டயே கேளுங்க, நம்பரும் தருவாரு. அவர்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. நல்லதுங்கய்யா, நல்லது. நன்றிங்கய்யா. எனக்கு நல்லா தெரியும், நான் சத்தம் போடக்கூட எனக்கு உரிமை இருக்கு, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க கொடுங்கன்னு சொல்லிடுவேன். சரி. ஆனாலும் நீங்க அவருக்கு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொல்லுங்க, நான் எடுத்து சொல்றேன் அவருக்கு. ராதாகிருஷ்ணனுக்கு வேற ஒண்ணும் இல்ல, இந்த ஞானாலயான்னு இந்த புதுக்கோட்டையில ஒருத்தர் வச்சிருக்காரு இல்லையா, கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அவர் நண்பரு. அவர் எல்லா நூல்களையும் கம்ப்யூட்டர்ல இப்ப டிஜிட்டல் பிரதி மாதிரி எடுத்து பத்திரப்படுத்திடுறாரு. நீங்க என்கிட்ட புத்தகம் வாங்கிட்டு போனீங்கல்ல? ஆமா, அது பூரா டிஜிட்டல் ஆயிடுச்சு. இனிமே காலத்துக்கு அது அழியாது. ஏன்னா கம்ப்யூட்டர்ல கணினியில அதை எடுத்து பத்திரப்படுத்திடுறாங்க. இன்னும் 2-3 நூல் இருக்கு, தாரேன், கொடுங்க. அவங்க இந்த ஜெகநாத ராஜா வச்சிருக்கிற நூல்களை பூரா அங்க ஞானாலயாட்ட கை மாத்தி விட்டுறலாம்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தொகையும் கொடுத்துருவாரு. ஆனா நல்ல மனுஷன். ஒன்னும் ஏற்கனவே அவர் ஏதாவது பார்த்துட்டு சரி இதுக்கு ஒரு தொகை கொடுத்துட்றேன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருவாரு. பிரச்சனை இல்லை அவர்கிட்ட. அதனால ஏன்னா அவர்கிட்ட போயிருச்சுன்னா அதுக்கு இனிமே காலத்துக்கு அவர் எல்லாத்தையுமே கணினியில பதிவேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குன்னு தனியா மிஷின் 1.5 லட்சம் ரூபாய்க்கு அந்த எந்திரங்களை வாங்கியிருக்காரு. நம்ம கலைமன்றத்துக்கு திண்டுக்கல் சீனிவாசன் ஒரு பெரிய சீனிவாசராகவன். சரி. அவரு நிறைய நூல் கொடுத்தாரு. சரி. கலைமன்றத்துல அவருடைய பேர்ல நூல் இருக்கு. நானும் கொடுத்துருக்கேன். அங்க 400 ரூபாய் எல்லாம் கேட்கணும் இல்ல நாராயணராஜா இருக்கும் போது. ஆனா அந்த சீனிவாசராகவனுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாங்க அந்த காலத்துல. சரி. நிறைய நூல் கொடுத்தாரு. சாஸ்திர பிரதிஷ்டாவில இருக்க நூல் பூராமே இன்னும் நம்ம துறையூர் பக்கத்துல உள்ள கொப்பம்பட்டி மகா கோவிந்தசாமிகளுடைய நூல்கள். ஆனா பேர் மட்டும் வேற போட்டுக்கிட்டாங்க, அட்டையெல்லாம் போட்டு வச்சு. சரி, சரி. யார் கொடுத்தாரோ அவரை மறைச்சிட்டாங்களா?
இவ்வளவுக்கு அவங்க ராஜூஸ் தான். அது சரி. அந்த சாமி வந்து நாங்க 100ஆண்டு விழா கொண்டாடினோம்ல, எனக்கு ஊருக்குள்ள கொஞ்சம் மரியாதை இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் பண்ணதுனாலதான். அது சரி. நான் ஜாதி பார்க்க மாட்டேன். அவருக்கு அருமையா 100ஆண்டு விழா கொண்டாடணும். அவருடைய நூல்லாம் வெளியிட்டு இருக்கோம். சரி, நல்லதுங்க, நல்லது. 100ஆண்டு விழா 7-8 இடத்துல கொண்டாடணும். ஏப்பா. நம்ம ஊர் தான் முதல். அவர் இங்க பிறந்த ஊரு. அது சரி. நல்லதுங்கய்யா, சந்திப்போம். நான் நூல்களை எடுத்து வச்சிருக்கேன். ஜனவரி 5ஆம் தேதி நான் கொண்டு வந்து கொடுத்துறேங்க. பட்டியல், நூல் பட்டியல் வேணா என்கிட்ட கொடுக்கலாமா? பட்டியல உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். இணையத்துல உங்க இதுல வாட்ஸ்அப்ல பாருங்க என்னுடைய தடவை. ஆனா சில முதிர்ந்த வயசு, அது சில மொழிபெயர்ப்பு நூல்கள் சில இது வச்சிருக்கேன். எல்லாரும் வாசிக்கிற மாதிரி இருக்கும் அந்த புஸ்தகங்கள். அத மாதிரி நான் கொடுத்துட்றேன். நல்லது நல்லது. ஏன்னா சில புஸ்தகங்கள் கரடு முரடான மொழியில எழுதியிருக்கேன். நல்ல தமிழ், எளிய தமிழ் எழுதினாலே படிக்க மாட்டாங்க. இல்ல, அதான் அது அப்படி இல்ல, கொஞ்சம் சிக்கலான தலைப்புகள் எல்லாம் எடுத்து எழுதியிருக்கேன். அதனால அது ஒரு 20 வயசு தாண்டினவங்க தான் அதை படிக்க முடியும். அப்படி ஒரு சில புஸ்தகங்கள். நம்ம விட்டு விடுதலை ஆகிவிட்டு படிச்சீங்களா? ஆமாங்கய்யா, ரொம்ப பிரமாதம். அது எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதான் எளிமையா நம்ம இன்னொன்னு நான் நினைக்கிறேன், எழுதுற போது ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி எழுதணும். அந்த இலக்கியத்தை இதுக்கு மேல எளிமையா எழுத முடியாது. ஆனா வேதாந்தம்னா என்ன, நம்ம உடல்னா என்ன, அந்த உடல் உறுப்புகளுடைய வேலை என்ன, அதனுடைய ஆன்மீக வேலை என்னன்னு தெரியணும். ஆமா, கண்டிப்பா. தெரிந்ததை கொண்டு தெரியாததை விளக்க வேண்டும். ஆமா ஆமா. அடிப்படையா தெரியாத இவங்களுக்கு போய் இந்த நூலை கொடுத்தா யாரு படிப்பா? நீங்க படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு வேதாந்தம் கண்டிப்பா தெரியும். ஆமா, ஓரளவுக்கு தெரியும். நீங்க அத்வைதியா? இல்ல, அத்வைதி இல்ல, விசிஷ்டாத்வைதம் தான். நானு அத்வைதி கிடையாது. விசிஷ்டாத்வைதமே சைவ சித்தாந்த மாதிரி தான். ஆமா, அதேதான். ராமானுஜருடைய நான் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவில பேசினேன். சரி சரி. நீங்க வந்தீங்களான்னு தெரியாது. அங்க பேசினேன். ராமானுஜருடைய ஆற்றல் ரொம்ப பெருசு. அவர் திருக்கோஷியூருக்கு நடந்து வந்து குருவட்ட உபதேசம் பெற வந்தாரு. சரி. அந்த வரலாறு தெரியும்ல? அது தெரியாது. அது என்ன வரலாறு? நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் தம்பி. இல்ல, கண்டிப்பா. நான் சரி பலமுறை நடந்து வந்தாரு. அந்த குரு பேரு ஞாபகம் வரல. திருக்கட்சி நம்பிகளா? திருக்கட்சி நம்பிகளா இருக்கலாம். அதான் அந்த ராமானுஜர் பேர் தான் ஞாபகம் இருக்கு. 8 எழுத்து மந்திரத்தை கத்துக்கிறதுக்கு தானே? அதானே? ஆமா. அந்த உதயசபரனும் வந்தாரு. ஆமா. திருக்கோஷியூர் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். 3 நிலை இருக்கும். சரி. அந்த 3 நிலையும் மேல வரும். ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொரு கோலம், இறந்த கோலம், கிளந்த கோலம் இருக்கும். சரி. கடைசியா இவர் பாதத்துல விழுந்து கும்பிட்டு அடிக்கலாம் பணிவா சொன்னோன்னா சொல்லி கொடுத்தாராம். இது யாருக்கும் சொல்லி கொடுத்துறாத, ரகசியமா வச்சுக்கிட்டு நீ தான் மந்திரம் சொல்லணும். அப்படி சொன்னா என்னென்ன நன்மை உண்டு, அதனால யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு. சரி சரின்ட்டு வந்து அந்த நேரத்திலே திருக்கோஷியூர் கோபுரத்துல ஏறி எல்லாரும் மக்களையும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு ஓம் நமோ நாராயணாவுக்கு அர்த்தம் சொல்றேன், அதை நீங்க பழகிக்கங்க. நான் இத்தனை தடவை நடந்து வந்து கேட்டேன், நீங்க அந்த கஷ்டம் எல்லாம் பட வேண்டாம்னு சொல்லிவிட்டாரு. சரி. இவர் கூப்பிட்டுட்டார் குரு, ஏன் இப்படி செஞ்சேன்னு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாரும் படிக்க முடியாது. நான் ஒருத்தன் செத்தாலும் இத்தனை பேர் தெரிஞ்சுக்குவாங்க, அதனால நான் செத்தா பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொன்னேன். அவரு காலில் விழுந்து கும்பிட்டாரு திருக்கட்சி நம்பிகளா குரு. ஆமா, எனக்கு இந்த புத்தி இல்லாம போச்சு. திருக்கோஷியூர் ரொம்ப அருமையான தலம், பெரிய தப்பா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல விழா ஒண்ணு நடக்கும். அந்த விழா ரொம்ப பெரிய விழா. நல்லது. நிறைய பேசுவோம், நிறைய பேசுவான். நம்ம சாப்பாட்டு நேரமா இப்ப உங்களுக்கு? அப்படியா? எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, வேலைக்கு சாப்பிடுறீங்களா? 2 மணிக்கு தான் வரும். ஓ சரிங்க, ரைட்டுங்க. நான் போய் வெளியே போய் மழை கொட்டி தள்ளுது. ஆதிசங்கரரு, நீங்க விசிஷ்டாத்வைதம்னு சொன்னால அத்வைதத்துல அத்வைதம் ஆதிசங்கரர். சரி. அவரு ஏற்படுத்தினது இல்ல, அவரு பரப்புனது. ஆமா. அதுக்கு அடுத்தது
துவிதி 2 மத்வாச்சாரியார். ஆமா. அடுத்தது அத படிச்சுட்டு ராமானுஜர் என்ன பண்ணாரு, அத்வைதமும் சரியில்லை. ஏன்னா அத்வைதம் உங்களுக்கு அத்வைதம் என்னன்னு தெரியுமா? கொள்கை 2 அல்ல 1ங்கிறதானே? ஆமா, ஏகான்மபாதம். ஆமா, ஆமா, 2மே 1 ஏகம். ஆமா. அப்படி இல்லைன்னு இவரு மத்வாச்சாரியார் துவிதம் அப்படின்னாரு, 2ங்கிறாரு. துவிதாத்துவம். இவரு 2 மட்டும் இல்ல, பிரம்மம்னு சொன்னா அந்த பிரம்மத்தை நம்ம பார்க்க விடாம இருக்கிறதுனால துவிதம்னு சொன்னீங்க. ஆனா பார்க்க விடாம தடுப்பது ஒன்று உண்டுன்னாரு. அந்த தடுப்பது தான் அது 3வது கொள்கை. அதத்தான் ராமானுஜர் செஞ்சாரு. அதான் விசிஷ்டாத்வைதம், விளக்கமான அத்வைதம்னு அர்த்தம். அதான் ராமானுஜர் செஞ்சாரு. அப்ப அத்வைதத்திலே 3 பிரிவு. ஆமா, கரெக்ட் தான். படிங்க, நீங்க அத்வைதத்தை சேர்ந்தவங்க. நான் இல்லைங்கய்யா, நான் விசிஷ்டாத்வைதம் தான். நான் கோயில்ல எனக்கு பூர்வத்துல எங்களுடைய குரு யாருன்னு கேட்டீங்கன்னா, ராமானுஜர் 74 சிம்மாசனாதிபதிகளை நியமிச்சாரு சமய பரப்புறதுக்கு. அதுல ஒருத்தர் பேரு அருளாள பெருமாள் எம்பெருமானார். அவர் ராமானுஜருக்கு செக்யூரிட்டி கார்டு மாறி ஒரு கையில ஒரு அருவாளை பிடிச்சிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருப்பாரு. அந்த காலத்திலேயே செக்யூரிட்டி கார்டு வச்சிருந்திருக்காங்க. ஆமா, அருவாள் வச்சுக்கிட்டு நிப்பாரு. அவர் தான் அந்த அருளாள பெருமாள் எம்பெருமானார் வாரிசு தான் நாங்க. அப்படியா? ஆமா, 4வது கோயில்ல, ஆண்டாள் கோயில்ல எனக்கு 4வது தீர்த்தம் இப்பயும் உண்டு. நான் ஒரு நாள் கூட அதை வாங்கினது இல்ல. 4வது தீர்த்தம் மரியாதை, சடாரி, துளசி தீர்த்தம் எல்லாமே எனக்கு கொடுப்பாங்க. அந்த கூட்டத்துல போய் கரெக்டா நிக்கணும் அந்த நேரத்துல. ஆமா ஆமா, வரிசையில நிக்கணும். ஆமா, நெற்றியில திருமண் காப்போட போகணும் அங்க. ஆமா, போய் கரெக்டா நின்னோம்னா சட்டை போடக்கூடாது. சட்டை போடாம போய் நின்னோம்னா எனக்கு அந்த 4வது தீர்த்த மரியாதை உண்டு. ஆமா, அத ஒரு நாள் கூட வாங்கினது கிடையாது. அதுக்கு இருக்கு. இருக்கட்டும் ஐயா, நல்லது. சந்திப்பா நான் உங்களை வர்றபோது ஏதாவது சந்திக்கிறேன். நீங்க ஏதாவது உங்ககிட்ட எழுதி வச்சிருந்தீங்கன்னா கொடுங்க, இந்த முத்திரை இதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க ஐயா. பொது தலைப்பு கொடுங்க, ஒரு 5, 6, 10 தலைப்பாவது எழுதி தரேன். நல்லதுங்க, நல்லதுங்க. ஒரு பொது தலைப்பை கொடுங்க. அன்றாட மருத்துவம். அன்றாட மருத்துவம். அன்றாட மருத்துவமா? ஆமா ஆமா, அதாவது மருத்துவர் இல்லாம மருத்துவம் நமக்கு நாமே நம்மள உடம்ப பாத்துக்கிறது. சரி, மருத்துவர்கிட்ட போகாம எப்படி நம்மள நாமே பாதுகாத்துக்கிறது? அது முடியும். அதான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு 4 பக்கங்கள், எத்தனை பக்கம்னா எழுதி கொடுங்க. இதெல்லாம் ஒரு துணுக்கு மாதிரி தான் எடுக்கணும், ஒரு பக்கம் தான் எழுதணும். சரி, எதுனாலும் எழுதி கொடுங்க, நான் சேர்த்துக்கிறேன். தொடர்ந்து போட்டுருங்க. அதுல ஒரு மருத்துவத்தை பத்தி ஒரு செய்தியை கொடுக்கணும். நல்லது நல்லது. பெருசா எழுதுனா படிக்க மாட்டாங்க, நீங்களே படிக்க மாட்டீங்க. அல்ல, இருக்கட்டும், வாசிக்கலாம். இல்ல சொல்றேன். சரி, வாசிட்டு இருக்கும் போது இவ்வளவு எழுதிருக்காங்கன்னு யோசனை வரும். ஆமா, இப்ப எல்லாம் துணுக்காத்தான் இருக்கணும். விட்டுதான் எழுதுறாங்க எல்லாரும், அப்படிதான். அதனால ஒரு சின்ன 10 வரி எழுதி கொடுங்க, நான் சேர்த்துக்கிறேங்க. நன்றி. அந்த மாதிரி எத்தனை வேணும்னு சொல்லுங்க, அத்தனை எழுதி கொடுத்தேன். நல்லது, எத்தனை நாள் எழுதுங்க, நான் சேர்த்துக்கிறேன். படம் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு விட்டுருங்க, அவ்வளவுதான். சரி, நன்றிங்க, நன்றிங்க. எனக்கு இதை அனுப்பி வைங்க, புத்தகத்தை. நான் கண்டிப்பா அனுப்பிச்சு வைக்கிறேன். எல்லாமே நானே முதல்ல அந்த கவர்ல தாள்ல சுத்தி கொடுத்து விட்டுருவா, அப்படியா? இல்ல அது அப்புறம் வாங்கிக்கலாம். அது நமக்கு காரோட வர்றோம்ல, நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்கு வர்றோம்ல. ஆமா, சரி சரி, அன்னைக்கு கூட தந்துக்கலாம். அது சுத்தி கவர்லயே சுத்தி கொடுத்துட்டோமா உங்களுக்கு? சரி, சரிங்க, நல்லதுங்க. வேற என்ன விஷயம்? நல்லது, நன்றிங்க. ரொம்ப நேரம் இருக்கட்டும், அது பயனுள்ள தகவல் தான். எதுவுமே நீங்க சொல்றது இப்படியே பள்ளி படிப்புல இப்படியே போயிட்டேன். அது பள்ளி படிப்பு முடிஞ்சதும் இந்த ஆங்கில இலக்கியம் அது மேல இருக்கிற முகத்துல படிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். அதனால நம்ம இந்த தமிழ் இலக்கியத்து மாதிரி நடுவுல ஏதாவது கொஞ்ச நேரம் தோணும், சரி இதையும் எடுத்து வாசிப்போம், ஏதாவது தேவைப்படுமே அப்படின்ட்டு வாசிக்கிறது தான். பூரா இந்த சைடு பிழைப்புக்காக எல்லாமே செய்ய வேண்டியதா போச்சு, என்ன செய்ய. நன்றிங்க. அது ஓய்வும் கிடையாது நமக்கு. எல்லாரும் மாறி மாறி இந்த மொழிபெயர்ப்பு சட்ட ஆவணங்களை மொழிபெயர்க்க கொண்டு வந்துருவாங்க. அது வேலை செஞ்சா அதுக்கு பணம் நான் வாங்கிடுவேன். கரெக்டா ரூபாய் வாங்கிட்டே தான் எழுத ஆரம்பிப்பேன். சரி, அதுவும் எந்திரம் ஓடுது, அதனால இருக்கட்டும் அப்படின்னு. நல்லது, நன்றிங்க. நான் சந்திக்கிறேன் உங்களை. சரி, வாழ்த்துக்கள். நன்றிங்க, நன்றிங்க, நன்றி. சரி.